जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जी कर्णम जय श्रीला रूप रघुनाथ कर्णम जय श्रीला प्रभाதி महाराज कर्णम என் குருநாத கருடம் தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை வீக்லி கிளாஸ் வரைக்கும் கிளாஸ் வந்தபடி அனைத்து தொழிலும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே நம்ம தொடர்ந்து வந்து இன்னைக்கு ராமாயண கதையை நம்ம தொடர்ந்து கொண்டு பார்க்க போகிறோம். ஓகே அம்மா ஓகே சரி, ராமாயணம் அன்னைக்கு நம்ம வந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே நம்ம எங்கே நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? வழிவதி ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து சொல்லிட்டேண்ணா அதுக்கு முன்னாடி எங்கே என்ன நடந்துச்சு? ஓகே சரி, நான் கொஞ்சம் முன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நான் கொஞ்சம் பின்னிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். தென் அப்புறம் இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம்னா ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ராமன்னா விரோச்சினி இவர் ராமன் லார்ட் ராம் லார்ட் ராம் ராம தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? டெம்பிள் போயிருக்கீங்களா? நோ. ஓகே இந்த மாதம் வந்து ராமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் டே தான். இஸ் கால் ராம நவமி. உங்க பேர் என்னது? நீங்க எப்படி வாங்க லட்சுமா? நீங்க எப்படி வந்து வாங்க பிஎஸ்சி மாதிரி இடத்த கொஞ்சம் கொடுப்பீங்களா? அப்படி வாங்க அப்படி வாங்க. உங்க பேர் என்னது? எனக்கு கொஞ்சம் ஸ்லோ லேட்டாக கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் பேர் இருக்குன்னா கி குகாஷினி குபரிஷா சோட்டா என்ன எப்படி கொடுவாங்க? குஹா. ஓகே வெரி சிம்பிள். குஹா குஹா. நீ ராம பார்த்துருக்கீங்களா? குஹா ராம கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராம டெம்பிள் போயிருக்கீங்களா? ராம டெம்பிள் போனதுலையா? சரி ஓகே ஓகே. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய தோன்றி தினம் எக்ஸ்பீரியன்ஸ் டே வச்சு ராம நவமி 6 ஏப்ரல். விரோஷா ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப போட்டி பண்ணிக்கணும். ஓகேவா? பள்ளி ஓகே நான் சொல்லி தான் கொடுத்தீங்களா? ஓகே ரிலாக்ஸாக இருங்க விரோஷினி. குஹா ரிலாக்ஸாக இருங்க குஹா. ஓகேவா? ஜஸ்ட் லிசன். அப்போ ராமருடைய கதை வந்து ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். விரோஷம் தெரியுமா? ராமர் ஸ்டோரி குஹா. ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுல்லாக தெரியாது, சில பேருக்கு ஒரு அங்கங்க தெரியும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கதையோடைய சினோப்சிஸ் சொல்லிட்டே வந்தேன். மல்லிகாவது நீங்கள் அப்போ இருந்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸு? எப்சனு எம்சி எம்சிக்கா எப்சனுங்க ஃபார்ம் வேணும் வந்து. ஓகே அப்போ அந்த கதையோட சினோசிஸோட அதோடைய இது வந்து நம்ம சொல்லிட்டே வரும்போது தென் வந்து நான் வந்து ராமருடைய வைஃப் பேர் என்னது? ராமரோட வைஃப் பேர் என்னது? மனைவி பேரு சீதா தேவி. ஓகே ராம் அண்ட் சீதா. தென் இன்சைட் நிற்கிறது பின்னாடி ராமரோட பிஹைண்ட் பின்னாடி நிற்கிறது யாரு? ராமரோட பின்னாடி நிற்கிறது யாரு? லக்ஷ்மணன். சீதா பின்னாடி நிற்கிறது அங்க யாரு? பரதன். தென் கீழே அங்க சீதா கீழே நிற்கிறது சத்ருகனன். ஓகே ஓகேவா? ராம் சீதா லக்ஷ்மண் அப்புறம் வந்து பரதன் அண்ட் கீழே சத்ருகனன். ஓகே இங்க நிற்கிறது யாரு? ராமோட கீழே நிற்கிறது யாரு? ராமர் கீழே நிற்கிறது யாரு? அனுமான். அனுமான் தெரியுதுல? அனுமான் எல்லாருக்கும் தெரியும். விரோஷினி அனுமான் தெரியும் யாருமே இருக்க முடியாது. இந்தியன் பிளட் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக அனுமான் தெரிஞ்சாகும். ஓகேவா? ஓகே இதுதான் வந்து ஃபேமிலி. ஓகேவா? ராமர் கூட பிறந்தவங்க பரதன் லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகனன். ஓகே அனுமான் வந்து ராமர் கூட பிறக்கல. இஸ் ராமரோட டிவோட்டி, ராமரோட பக்தர். ஓகே ஓகே அஸ்வினி மாதாஜி நோட்ஸ் எடுத்தீங்களா? ஓகே சரி. அப்போ நம்ம வந்து ராமர் வந்து எப்படி அயோத்தியா அவர் அயோத்தியாவில் இருந்தாரு. ஏன்னா அயோத்தியாவுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து என்னது பரதனுடைய அம்மா பேர் என்னது? மொத்த ராமனோட அப்பா பேர் என்னது? தசரதன். ஓகே
அவருக்கு வந்து தசரதன் இஸ் a father. தசரதனுக்கு மொத்தம் எத்தனை மனைவி? நிறைய மனைவி இருக்காங்க. so much wife because சத்திரியா மீன்ஸ் வந்து என்னன்னா அவங்க சண்டை போடுறவங்க, அவங்க வந்து என்ன சோல்ஜர். அப்போ அந்த காலகட்டத்தில் பிரோஷி ஓகே, அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய மனைவிகள் வந்து இது பண்ணுவாங்க. ஓன்லி சத்திரியா மட்டும் தான் பரிதி வருது. அதர் தேன் சத்திரியா cannot marry செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் முடியாது. ஓகேவா? நாட் டிசீவ். ஹரி கிருஷ்ணா. நாட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. இல்லை हरे हरे कृष्णा कृष्णा हरे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण. ஓகே, அப்போ ராமருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நிறைய பேர் இருக்காங்க சத்திரியா. பட் வந்து மெயினாக வந்து 3 பேர். ஓகே, ஒன்று வந்து யாரு? ராமரோட தசரதனோட மனைவி. ரொம்ப எக்கோ கொஞ்சம் எக்கோ ரொம்ப கோவம் இருக்கு, கொஞ்சம் அந்த சொல்லிடுங்க. தசரதனோட மனைவி மொத்தம் வந்து நிறைய பேர். அதில் வந்து 3 பேர் வந்து அவருக்கு வந்து டாப்பான 3 பேர் இருக்காங்க. அது யாரு? ஒன்று வந்து கௌசல்யா. கௌசல்யாக்கு பிறந்தவர் தான் வந்து யாரு? குஹா. கௌசல்யாக்கு பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர். ஓகேவா? ஓகே, மல்லி வந்து ஓகேவா? அவங்க ஓகே தானே? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, அது இவருக்கு கௌசல்யாக்கு வந்து ராமர். 2வது மனைவி வந்து யாரு? அடுத்து கைகேயிக்கு பிறந்தவர் வந்து யாரு? பரதன் அண்ட் லக்ஷ்மணன். சரி, பரதன் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து வந்து மூணாவது வைஃப் வந்து யாரு? மூணாவது வைஃப் வந்து யாரு? வள்ளி மதஜி. மூணாவது வைஃப் யாரு? அஸ்வினி மதஜி. மூணாவது வைஃப் யாரு? பரிதி மதஜி. பரிதி மதஜி. ஹரே கிருஷ்ணா. மூணாவது வைஃப் யாரு? வெஜா மதஜி. மூணாவது வைஃப் வந்து பாத்தீங்கன்னா சுமித்திரை. மூணாவது வைஃப் தான் சுமித்திரை. சுமித்திரை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகனன். ஓகே, குஹா ஓகேவாங்க? அவங்களுக்கு நம்மளுடைய பேசிக் இந்த கதைகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகேவா? நீங்க ஸ்கூல்ல 2 ஸ்கூல் பண்ணுங்கவா பொம் 3 பொம்மானா? ஓகே ஓகே, வெரி குட். நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இதான் வந்து ஃபேமிலி. ராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிங் ஆக முடியல. பிகாஸ் காரணம் என்னன்னா கைகேயி வந்து, அதாவது செகண்ட் வைஃப் வந்து கைகேயி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வரம் கேட்குறாங்க. அவங்களுடைய இருக்கு, 2 வாவ் இருக்கு, அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ராமர் காட்டுக்கு போறாரு. இதெல்லாம் நான் அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ராமர் காட்டுக்கு போன பிறகு நிறைய ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வந்து என்னன்னா சீதா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அது ஓலி வெயிட்டேஜ் சவுண்ட் ரொம்ப லோவாக இருக்கிற இருக்கு. உண்மை பண்ணுறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, இப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அப்போ வந்து ராமரும் சீதா அண்ட் லக்ஷ்மணன் மட்டும்தான் வந்து ஃபாரஸ்ட் போறாங்க, காட்டுக்கு போறாங்க. எங்க போறாங்க? காட்டுக்கு போறாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து எங்க? அவங்க இருந்த இடம் பேர் இருந்து அயோத்தியா. ஓகே, இப்போ அயோத்தியாவில் ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அதான் அங்க இருக்கிறாங்க. இப்போ அயோத்தியில இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க? இப்போ வந்து காட்டுக்கு போறாங்க. ஓகே, இந்த காட்டுக்கு ஃபாரஸ்ட் போன பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கு போறாங்கன்னா வீட அயோத்தியிலிருந்து வெளியாகி அவங்க வந்து
நிறைய ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க நடந்து போறாங்க, பஞ்சவடி, அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா கடைசியா வந்து ராமர் சீதா வந்து லக்ஷ்மணன் அங்க இருக்கும்போது ராவணன் வந்து சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போன பிறகு என்ன நடக்குது, இவங்க எல்லாம் சீதாவை கிட்ட போறாங்க. யாரு யாரு சீதாவை கிட்ட போறாங்க? ராமரும் லக்ஷ்மணரும். ஓகே, மல்லிகா வந்து ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, குஹா ஓகேவா? யார் சீதா தேடிட்டு போறாங்க? சீதாவை தேடிட்டு இப்ப யாரு போறாங்க? சீதா வந்து ராவணன் கடத்திட்டாரு. ராவணன் அவர் வந்து அவர்தான் வந்து வில்லன், மெயின் வில்லன். ஓகேவா? அப்ப வந்து சீதாவை கடத்திட்டு ராவணன் இலங்கைக்கு போயிட்டாரு, ஸ்ரீலங்காக்கு போயிட்டாரு, லங்காக்கு போயிட்டாரு. ஓகே, தென் இப்போ வந்து இவர் இருக்கிறாங்களா, ராம் அண்ட் சீதா இருக்கிறாங்களா, சரி ராம் அண்ட் லக்ஷ்மணன் இருக்காங்களா, இவங்க தான் வந்து சீதா தேடிட்டு போறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ அவங்க ஒன்று ஒன்றா போகும்போது ஒரு வேக போகும்போது அவங்க ஒருத்தருமே பார்த்துட்டே போறாங்க. ஓகேவா? இப்போ கடைசியா என்ன ஆகுது, இப்போ வந்து ஹனுமான், அங்கதன் அண்ட் ஜாம்பவான். ஜாம்பவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரடி பியர், அந்த கரடி ரூபத்தில் இருப்பார் அவரு. அங்கதன், ஹனுமான், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரீவனுடைய டீம். சுக்ரீவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மங்கி தான். ஓகேவா? அவருடைய மினிஸ்டர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹனுமான். ஓகே, இப்ப சுக்ரீவனுடைய அவருடைய டீம்ல ஒரு கேங் வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா சைடும் போறாங்க. அப்ப சவுத் சைட்ல வந்து ஹனுமான், அங்கதன் அண்ட் ஜாம்பவான் போறாங்க. அப்ப சவுத் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியா கீழே இறங்கி வராங்க. அப்ப அங்க வந்து தேடும் போது அங்க வந்து ஜடாயு இருக்கிறார்ல, ஜடாயு ஸ்டார்டிங்ல வந்து சீதாவை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணிப்பாரு. ஜடாயு வந்து யாருன்னா அவர் ஈகல், அந்த கழுகு ரூபத்தில் இருப்பாரு. அப்ப ஜடாயு வந்து ராவணன் சாவடிச்சிட்டாரு. அப்ப ஜடாயுடைய அந்த அண்ணன் வந்து இருப்பாரு, அவர் தான் வந்து இப்ப வந்து அவங்க மீட் பண்றாங்க. எங்க? இந்த சவுத் சைட்ல. அவர் பேர் தான் வந்து என்னன்னா சம்பாதி. அவர் பேர் என்னது? சம்பாதி. அப்ப அந்த சம்பாதி மீட் பண்ண பிறகு அவருக்கு சொல்றாங்க, ஓகே இந்த டைரக்ஷன்ல தான் ஸ்ரீலங்கா சைடு, லங்கா சைடு தான் வந்து ராவணன் வந்து அந்த பறக்கிற அந்த ஃபிளைங் பண்ணக்கூடிய அந்த பிளேன்ல கூட்டிட்டு போறாரு சீதாவை. அப்படி சொன்னோன்னா அந்த டைரக்ஷன்ல என்ன ஆகுது, நேரா வந்து அங்க போறதுக்கு ஆள் ரெடி பண்றாங்க. அப்போ வந்து யார் வந்து இங்கேருந்து வந்து பறந்து இந்த ஓஷனை கடந்து யார் அங்க போக முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கறாங்க. நிறைய பேர் டவுட், ஐயோ என்னால முடியும், ஆனா திரும்பி வர முடியாது, எனக்கு போக முடியும் வர முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் பத்தல. அப்புறம் கடைசியா ஹனுமான் வந்து என்ன பண்றாரு, பறந்து போறாரு. ஹனுமான் வந்து பறந்து போகும்போது அவர் சொல்ற ஜெய ஸ்ரீராம் சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. ஓகே, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, அப்ப ஹனுமான் வந்து இங்கேருந்து வந்து பறந்து போகும்போது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஸ்ரீலங்காக்கு போகும்போது அவர் மிடில் வந்து அந்த ஓஷன்ல வந்து 3 அசுரரை வந்து மீட் பண்ணுவாரு. ஒண்ணு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சுராசா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து மதர் ஆஃப் த ஸ்னேக்னு சொல்லலாம். அவங்க சுராசான்னு சொல்லக்கூடிய ஒரு டிமான், அரக்கி. அப்ப அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிம்மிகான்னு சொல்லக்கூடிய ஒரு டிமான். அடுத்து வந்து கடைசியாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாக்குறாங்க, பேர் ஞாபகம் இல்ல, அது 3 பேர் பாக்குறாங்க. 3 டிமானையும் வந்து பார்த்து அசுரனையும் பார்த்து சண்டை போகிறாரு. அது எதுக்காக நடக்குதுன்னா இந்த 3 பேர் வந்து 3 வகையான பிலோசபி. அதாவது வந்து ஒரு பக்தருக்கு ரொம்ப கொஞ்சம் கொடுக்கலாம் போல, ரொம்ப எப்போ கூட ஒரு விஷயம் நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. ஓகே, இது வந்து என்னன்னா இவ ஹனுமான் வந்து யாருக்காக இது வந்து இங்கேருந்து வந்து அங்க லங்காக்கு போறாரு, யாருக்காக போறாரு? சீதா காப்பாற்ற போறாரா? வாட்ஸ் ஆக்சுவல் மீனிங்? சிச்சுவேஷன் பார்க்க போறாரா? நோ. குஹா, நான் என்ன பேச புரியுதானே? இப்ப வரைக்கும் புரியுதானே? சாரி, அதுக்கு உங்க பேர் என்னது? சாரி, பிரோஷினி. இப்ப வரைக்கும் நான் பேச புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா? சீதா ராமாயணம் கதை கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல? ஜஸ்ட் ரீசன். ஓகே,
ஜஸ்ட் லிசன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ராமர்கிட்ட ப்ரே பண்ணிக்கங்க, வில் ஹெல்ப். ஜஸ்ட் ப்ரே பண்ணிங்க. ஓகே, அப்போ அனுமான் இங்கேருந்து அங்கே பறந்து போறாருல, ஓகேவா? அனுமான் இங்கேருந்து பறந்து போறாரு. வாய் இஸ் ஃப்ளையிங், எதுக்காக இங்கேருந்து பறந்து போறாரு? வாய் அனுமான் வந்து இங்கேருந்து பறந்து ஃப்ளை பண்ணி அங்கே வாய் சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கா? வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங்? வச்சுட்டுவே கலரிங்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு. யூ ஆன்சர் டு மீ. நாளைக்கு வந்து திடீர்னு வந்து யாராச்சும் திடீர்னு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்பாங்க, வாயு ஒக்ஷிப்லாம் எதுக்கு ராமரை கும்புறீங்க? திடீர்னு ஏத்தியஸ் நாஸ்திகர் வந்தாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கரெக்டா விரோஷினி? சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ், சோ மச் இன்ஃப்ளூன்ஸ். இடையில கூட சோ மச் இஷ்யூஸ். வாட் த மீனிங் சிவலிங்கா? கரெக்ட் கரெக்ட் விரோஷினி? சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. குஹா கரெக்டா? சோசியல் மீடியா போனே பாக்கிறதுல சத்தியமாவா? என்ன போன கட்டுறீங்களா? ஓகே 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 போன வெரி வெரி குட். காட்டவே இல்லை. சரி ஓகே 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 வெரி வெரி குட். அப்படி ஒரு போன இருக்கா? ஓகே சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃபிலோசபி அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஸ்டோரி. ஓகேவா? தத்துவங்கள் ஃபிலோசபிகள் புரியணும். இப்போ அனுமான் எதுக்காக பறந்து போனான்? அனுமான் பறந்த ஒரு போட்டோ பார்த்துருக்கீங்களா? விரோஷினி, அனுமான் பறக்கிற போட்டோ பார்த்துருக்கீங்களா? ஓகே, குஹா பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓகே, எதுக்காக? அது வந்து மலையை தூக்கிட்டு போவாரு. ஓகே, அது வேற கதை, அதுக்கு வேற. ஜஸ்ட் அனுமான் வந்து எதுக்காக லங்காக்கு போறாரு? வாய் யா சீதாவை தேர்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து ராமருடைய சர்வீஸ். லார்ட் ராம் வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அந்த சர்வீஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இங்கேருந்து அவங்க அங்கே போறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ராமர் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அனுமன் போறாரு. அவர் இங்கேருந்து அந்த கிராஸ், அந்த ஓஷனை கிராஸ் பண்ணும்போது அங்க வந்து 3 டீமன் இருக்காங்க, 3 அசுரர்கள் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, கரெக்டா? பட் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல, சாஸ்திரத்துல வந்து ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் பார்க்க கூடாது. புரியுதா மல்லிகாவது? இதுக்குள்ள பல பிலோசபி இருக்கு. இப்ப ஹனுமான் வந்து டிவோட்டி, அதே போல நம்மளும் வந்து பகவானுடைய பக்தி பாதைக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம், வர்றோம், இப்ப வந்து என்கேஜ் பண்றோம், அசோசியேஷன் பண்றோம். இப்ப ஹனுமான வந்து இந்த ஓஷனை கிராஸ் பண்ணும்போது எப்படி டிமான் வந்தாங்க, எப்படி அசுரர்கள் வந்தாங்களோ, அதே போல நம்ம இந்த பக்தி லைஃப்ல நம்ம வரும்போது, நம்ம இந்த பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம இந்த மாதிரி வந்து நல்ல விஷயம் கத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இது எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்றது, இது எப்படி நம்ம எதிர்நோக்குறது, இதுதான் வந்து இந்த இடத்தோட பிலோசபி. ஓகேவா? அப்ப அனுமான் வந்து இந்த 3 டிமானையும் வந்து சாவடிக்கும் போது என்ன பண்றாருன்னா, அவர் ராமரை மனசுல நினைச்சிருப்பாரு. ஓகேவா? அதே போல நம்மளும் வந்து பகவான பக்தி பாதையில் வரும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். ஃபேமிலி மூலமா பிரச்சனை இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலம் பிரச்சனை இருக்கலாம், நம்ம வரக்கூடிய டிவோட்டி மூலம் பிரச்சனை இருக்கலாம், நம்மளுக்கு வந்து எங்க வேணா பிரச்சனை இருக்கலாம். நம்மளுக்கு வந்து சில வந்து லேசியா என்னன்னா போயிட்டு இப்படின்னு. பட் வந்து நம்ம வந்து பகவானுடைய மர்சி, பகவானுடைய சின்சியரா நம்ம இருந்தோம்னா தென் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்க இதுல அசுரர்கள் அந்த 3 பேர் இருக்கிறாங்களே, அது நிறைய கதை இருக்கு. அது சின்ன கதை என்னன்னா, அது ஒருத்தவங்க வந்து வாய் புதுசு வந்துருவாங்க. அதுவும் என்ன பண்ண அப்படி டக்குன்னு ஸ்மாலா ஆகி உள்ள வாய்ப்பு வந்து திரும்பி வெளியே வந்துருவாரு. அதுல என்ன அது என்னன்னா நாட் மேஜிக். அது வந்து என்ன அது என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ சின்சியர் டு லார்ட், நீங்க பகவானுக்கு லார்ட் கிட்ட நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து குரு எனக்கு கிருஷ்ணா எனக்கு ராமர் பகவான் கிட்ட நீங்க சின்சியரா நீங்க வந்து பக்தி பண்றீங்க, சேவை பண்றீங்க, சாண்டிங் பண்றீங்க. ஓகேவா? பகவான் நாம வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்ப பகவான் லார்டோட நாமத்தை நீங்க சொல்றீங்க, சின்சியரா நீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த இடத்துல சொல்ல வருது. ஓகே, அப்ப அவர் இலங்கை லங்காக்கு போன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் சீதாவை தேட போறாரு. அப்ப சீதாவை வந்து தேடி பார்க்கறது சோ மச் பிக் சிட்டி. இலங்கை வந்து லங்கா வந்து பிக் சிட்டி. அப்ப எல்லா இடத்துலயும் போறாரு, பாக்குறாரு.
அங்க பார்த்தா ராவணனுடைய அந்த வந்து அந்த எம்பையர் ஃபுல்லா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லாம் கோல்டன் கலர்ல இருக்கு. சார் ராமன் வந்து ரொம்ப போர் இல்லை, வேலை இல்லை. அவர் வந்து நல்லா அங்க கோல்டு வந்து அப்படியே சாதாரணமா இருக்கும். சாப்பிட்ற பிளேட் கோல்டு தான், தங்கம் தான், புரித போக. அப்போ வந்து அந்த ராமனுடைய ராவனுடைய இடத்துக்குள்ள போறாரு, பாக்குறது எல்லா இடத்துலயும் பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு டிவோட்டியை பாக்குறாரு. யாருன்னா அவருடைய பிரதர் விபீஷணனை பாக்குறாரு. அப்ப விபீஷணன் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இன்டைரக்டா ராமர் வந்து உஷி பண்ணுவார். ஏன்னா ராவணனுக்கு கும்பகர்ணன் ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஓகேவா? கும்பகர்ணன் அண்ட் விபீஷணன் அப்படின்னு 2 பிரதர் இருக்கிறாங்க, கும்பகர்ணன் விபீஷணன். சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சூர்பனகா. சூர்பனகா தான் சிஸ்டர். புரியுதா? எஸ், வெரி குட். அப்ப வந்து என்னன்னா ஜெய ராதகோபால் ஓகே. அப்ப வந்து சூர்பனகை ராவணன் வந்து அங்க வந்து ராமரை வந்து ஒர்ஷிப் பண்ண விட மாட்டாரு. அப்ப ராமரோட ஒர்ஷிப் வந்து விபீஷணன் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா பண்ணியிருந்தாரு. எப்படின்னா விபீஷணன் வந்து அந்த இடம் இருக்குல்ல, அவருடைய வீடு இருக்குல்ல, அந்த வீடோட 2 டோர் இருக்கு பாருங்க. அந்த டோர்ல என்ன பண்ணிடுவாரு, ஒரு சைடு வந்து இன்னொரு டோர் வந்து பாத்தீங்கன்னா மா இருக்கும். அந்த 2 டோர் க்ளோஸ் பண்ண என்ன சென்டென்ஸ் வரும்? மல்லிகா, புரியுதா மல்லிகா? வந்து ஒரு டோர்ல ரா, இன்னொரு டோர் சைடு வந்து பாத்தீங்கன்னா மா. இப்ப 2 டோர் திறந்தா என்ன எப்படி இருக்கும்? ரா தனியா இருக்கும், மா தனியா இருக்கும், அரிகிஷன் இருக்கும். ஆனா 2 க்ளோஸ் பண்ணா ராமா இருக்கும். அப்ப ஒரு தடவை வந்து என்ன ஆச்சு, ராவணனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. விபீஷணன் வந்து இன்டைரக்டா வந்து சைலண்டா வந்து ராமர் வந்து ஒர்ஷிப் பண்றாரு. அப்ப வந்து விபீஷணா, எதுக்காக நீ வந்து இந்த ராமரை வந்து நீ வந்து ஒர்ஷிப் பண்றன்னு கேட்கிறாரு. அவர் சொல்ல, எங்க நான் ராமரை ஒர்ஷிப் பண்ண? ரா வந்து ராவணன், மா வந்து என்ன சொல்லுவாரு? அஸ்விமதி, மண்டோதரி. மண்டோதரி விஜய் மந்திரி. மண்டோதரி யாரு? தெரியல குருவா. ராமன் டெம்பிளுக்கு போறீங்க, வாரம் போறீங்க, மண்டோதரி யாருன்னு தெரியலையே. மண்டோதரி, மண்டோதரி வைஃப் ஆஃப் ராவணா. ராமனோட வைஃப் இல்ல, ராவணோட வைஃப் ஆஃப் ராவணா. இப்ப ராவணனுடைய மனைவி பேர் மண்டோதரி. மண்டோதரிக்கு மா, ராவணனுக்கு ரா. அப்ப நான் வந்து உங்களையும் அவங்க வைஃப் தான் அண்ணா நம்ம வந்து ஒர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு, ஓகேவா? இன்டைரக்டா. அப்ப ஹனுமான் வந்து எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் அங்க வந்து அசோக வனம், கார்டன் ஆஃப் அசோக வனம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த அசோக வனத்துல தான் வந்து சீதாவை வந்து அங்க வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறாரு ராவணன். அப்ப ராவணன் வந்து அங்க வந்து அசோக வனத்துல வந்து கிட்னாப் பண்ணி வச்சுட்டோன்னே அந்த சீதாவை சுத்தி நிறைய வந்து அரக்கிகள், நிறைய டிமோன் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா 3 கண்ணு இருக்கும், 4 கை இருக்கும், அந்த மாதிரி வேற பிளானட்ல வந்த மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாம். அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க சுத்தி இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். இப்ப இதுல ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து என்னது, சீதா வந்து அசோகவனத்துல இருக்கிறாங்க, சுத்தி டிமாண்ட் ஃபுல்லா டிமாண்ட் இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து சீதா அதுக்குள்ள இருக்கிறாங்க, இது ஸ்டோரி முடியல. அதுக்குள்ள உள்ள பிலோசபி வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஆக்சுவலி நிறைய இருக்கு. நான் சின்ன நான் சொல்றேன். சீதா வந்து அதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எஸ் டிவோட்டி. நம்ம டிவோட்டியாக இருக்கிறோம். நம்மள பக்கத்துல டிவோஷனல் லைஃபுக்கு இப்பதான் வந்து நம்ம வர்றோம், இப்பதான் நம்ம எங்கேஜ் ஆகிறோம்னா, எப்படி சீதாவை சுத்தி இவ்வளோ டிமாண்ட் இருக்காங்க, எல்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பேட் என்வாயர்மெண்ட், அங்க எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா சீதா ஒன்லி அவங்களோட மைண்ட்ல யார் இருக்கா? ஒன்லி ராம் ராம் ராம். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து சீதாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே போலதான் நம்ம டிவோட்டி நம்ம வந்து பக்தி பயிற்சி பண்றோம், பிராக்டிஸ் பண்றோம். நம்மளுக்கு வந்து நிறைய வகையான டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வேனிஷ் பண்ணணும், கல்வி எடுக்கணும். சுத்தமா நம்மளுக்கு எந்த வகையான டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம ஓன்லி நம்ம வந்து பகவானுடைய நேம், ஃபார்ம், குவாலிட்டி, அதாவது பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், அவருடைய சக்திகள், அவரோட குவாலிட்டி, இதை 3த்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சாண்டிங் பண்ணணும், அவரோட கதைகளை கேட்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா
நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் பக்தி பாதையில. இஸ் த மெயின் ரீசன். சீதாவுடைய அந்த அந்த போர்ஷன் நம்ம இதை கற்றுக்கணும். மல்லிகை வந்து அண்டர்ஸ்டாண்ட் மல்லிகை வந்துச்சு. எஸ், வெரி குட். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹனுமான்ஜி போறாரு. போனோடனே அங்க என்ன பண்ண அசோகவனத்துல பாக்குறாரு. அசோகவனத்துல பார்த்தா ஃபுல்லா அரபிகள் எல்லாம் அசுரம் இருக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரு மரத்தடி கீழே சீதா உட்காந்துருக்காங்க. உட்காந்து ராம் 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 அவங்க வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. ஓகே, உடனே என்ன பண்ற ஹனுமான் எடுத்தோன்னு டேரக்டா சீதா கிட்ட போன என்ன நடக்கும் பாத்தீங்க மதஜி? இப்ப ஹனுமான் டேரக்டா சீதா கிட்ட போனா என்ன நடக்கும் மதி? என்ன மதி? பயப்படுவாங்க. உடனே வேற என்ன நடக்கும்? இது அசுரனோட ராமனோட இன்னொரு ஆள் தான் போல. இது என்னாவது ஆஃப்டர் டிமான்னு சொல்லிட்டு ஹனுமான் நினைச்சுவேன். பிகாஸ் ஹனுமான் மங்கி ஃபார்ம்ல இருக்காரு, மங்கி உடம்புல இருக்கிறாரு, குரங்கு உடம்புல இருக்கிறாரு. எப்படி வந்து ஹனுமானை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க இது ராமனுடைய டிவோட்டின்னு? அப்ப என்ன பண்றாரு, எஸ் அந்த ரிங் ராமனுடைய ரிங் எடுத்துருப்பாரு. எடுத்தோன்னா அந்த ரிங் கூட கொடுக்க மாட்டாரு. அவர் அதுக்கு முன்ன ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவாரு, சீதா அந்த ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீ வந்து கீழே சீதா உட்காந்துருக்காங்க. ஓகேவா, இவர் அந்த மரத்துக்கு மேல வந்து ஒரு ஸ்மால் ஒரு மங்கியா மாறிடுவாரு, குரங்கா மாறிடுவாரு. ஓகேவா, அப்ப அந்த சின்ன ரூபத்துல என்ன பண்ணுவாரு, மேல உட்காந்துக்கிட்டு ராமருடைய குளோரிபிகேஷனா பாடுவார். ஓகேவா, லார்ட் ராமருடைய குளோரிபிகேஷன். ராமர் வந்து இப்படி அயோத்தியில இப்படி இருந்தாரு, அவர் இந்த மாதிரி பண்ணாரு, இந்த மாதிரி ராமருடைய அந்த குளோரிபிகேஷன் பாடிட்டே இருப்பாரு. அதை பாடணும்னு யார் இது பாடுறான்னு சொல்லி சீதா கேடுவாங்க. அப்பதான் அவர் வந்து இறங்கி வருவார். டிவோட்டி நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். ஓகேவா, டிவோட்டி வந்து இப்படி சோப்பா தான் இருக்கணும், உயரமா தான் இருக்கணும், இல்ல கருப்பா இருக்கக்கூடாது, அவங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. டிவோட்டி வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த எந்த ஃபார்ம் வேணா இருக்கலாம். ஆனா ஒண்ணு சில ரூப கோஸ்வாமி பார்த்து என்ன சொல்லி, ரூப கோஸ்வாமி ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பக்தர்கள் வந்து எந்த சூழல் இருந்தாலும் யாருக்கு கிருஷ்ணருடைய தத்துவங்கள் புரியுதோ, யாருக்கு பகவானுடைய தத்துவங்கள் புரியுதோ, எதுக்காக வாட் த கோல் ஆஃப் த லைஃப், எதுக்காக நம்ம வந்திருக்கோம் இது புரியுதோ, அவன் வந்து உடனே வந்து அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவன் குரு ஆகலாம். வச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவ வேகம், உதர உபஷ்ட வேகம், இது எல்லாத்தையும், அதாவது மனசு, நம்மளுடைய புத்தி, மனசு, நம்மளுடைய கெரிட்டர், வயிறு, இந்த நாளும் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஓகேவா, அதாவது புத்தி, மனசு, நாக்கு, அப்புறம் நம்ம வயிறு, நம்மளோட பால் இருக்கு, இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை யார் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் குருவாகலாம், அவன் வந்து பியோர் சாது. அவங்களுக்கு உடனே கிருஷ்ணோட தத்துவங்கள், பகவான் தத்துவங்கள் புரியும். அப்ப அதனாலதான் அவங்க ஹனுமான் வந்து அந்த குளோரிஃபை பண்ணும்போது அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியுது, இஸ் த பியூர் டிவோட்டி. அதுக்கப்புறம் யாருன்னு தெரியணும்னா அப்பதான் ரிங் எடுத்து கீழே இங்க வராரு. என்னடா குரங்கு ரூபத்தில் இருக்கிறாருன்னு அவர் சொன்னாங்க, நான் வந்து சுக்ரீவனுடைய வந்து மினிஸ்டர், நான் மந்திரி, நான் வந்து ராமனுடைய வந்து இங்க வந்து ராமர் வந்து உங்களுக்கு பார்க்க சொன்னாரு, அதுக்காக நான் தேடி வந்தேன், நான் ராமருடைய ஏஜென்ட், நான் ராமருடைய டிவோட்டி சொல்லி ரெகனைஸ் பண்றதுக்காக நான் ரிங் எடுத்துருக்கேன், அந்த ரிங் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஓகே, அப்ப என்ன ஆச்சு, உடனே கூட்டு போயிருக்கலாமா இல்லையா? ராமர் என்ன ட்ரெயின்லயே வந்தாரு, சரி ஹனுமான் ட்ரெயின்லயே வந்தாரு, ஹனுமான் பறந்து வந்தாரு. ஓகேவா, எத்தனை பேர் ராமாயணம் கேட்கும் போது ரொம்ப டீப்பா ஷார்ப்பா கேட்கணும். சும்மா அந்த கதை ஓடுற தண்ணி ஓடுமே, இந்த ரிவர்ல ஆறு ஓடுறமே கேட்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹனுமான் ஃப்ளை பண்ணி வந்தாரு, கரெக்ட்? லங்கை கட்டுன சீதா பார்த்தாரு, கரெக்டா இல்லையா ஸ்ரீமாதாஜி? ஓகேவா, பார்த்தோன்னா தூக்கிட்டு போயிருக்கலாமா இல்லையா? கரெக்ட். ஏன் அவன் தூக்கிட்டு போல? மாதாஜி என்ன சொல்லுங்க? அப்படி யாரு சொன்னா மாதாஜி? அவங்க சொன்னாங்களா? அதாவது ஓகே, பட் வந்து சீதா வந்து வரமாட்டானா கிடையாது. ராமருடைய ஏஜென்ட் தெரிஞ்சு போச்சு. அவர் சீதா தேவியோட பக்தர். ஓகேவா, அவர் தூக்கி போர்ல உட்காந்து அவர் சூப்பர்மேன் பறந்து போயிடலாம். ஓகேவா, ஏன் அவர் பறந்து போய் யார்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? உபன்யாசம் லெக்சர் நடக்கும் போது கேட்டு ஹரே கிருஷ்ணன் தானே. ஆக்சுவலி வந்து என்னன்னா
ஆக்சுவலி அபிராமன் சொன்னது ஒரு வகையில் கண்டுதான். ஓகே, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சீதா வந்து ராவணனை வந்து ராமரை வந்து கூட்டு போனேன். ஓகே, செகண்டரி தான். பட் ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஆக்சுவலி வந்து ஹனுமான் இருக்கிறார்ல, ஹனுமான் ஆக்சுவலி வந்து உண்மையில யாரு? Who is the Hanuman? Actually, who is the Hanuman? Lord Shiva. Lord சிவபெருமான் தான் ஹனுமான். சிவபெருமான் பிடிக்குமா? சிவபெருமான் கேட்குறேன். சிவபெருமான் தான் ஹனுமான். விரோஷிகா கேவா விரோஷிகா Viroshini, Lord Shiva. Okay, you know Lord Shiva. Shiva தெரியுதானே? சிவா பிடிக்குதானே? யா. அப்ப Lord Shiva தான் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமானா வர. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹனுமான் வந்து யாரு? Lord Shiva. அவருடைய ஒன் ஆஃப் தி இன்கார்னேஷன், ஒன் அவதாரம்னா ஹனுமான். இப்ப ஹனுமான் வந்து ஏன் வந்து உடனே கூட்டு போறனா அபிராமி சேஷா அம்மா அப்பா ஷாப்பா கேக்குறாங்க. இப்ப ஹனுமான் வந்து சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்ணார்னா ராவணன் வந்து யாரோட டிவோட்டி? ராவணன் டிவோட்டி ஆஃப் த லார்ட் சிவா. சிவபெருமான் டிவோட்டி. இப்ப ராவணன் வந்து அவருக்கு பவர் இருக்குல்ல, இப்ப இந்த பவர் அவருக்கு எப்படி கிடைச்சுன்னா சிவபெருமான் கிட்ட தபஸ் பண்ணுவாரு, ஆஸ்டரிட்டி தபஸ் பண்ணுவாரு. சிவபெருமான் கிட்ட தபஸ் பண்ணும்போது சிவபெருமான் வரமாட்டாரு. அப்ப சிவபெருமான வர வைக்கிறதுக்கு ராவணன் என்ன பண்ணுவார்னா அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய இது இருக்குல்ல, இந்த வயிறு வெளியே இருக்குல்ல, அதை திறந்துருவாரு. திறந்து உள்ளுக்குள்ள உசுஸ் குடல் இருக்குல்ல, இங்கிலீஷ் என்ன சொல்ல மாதிரி அப்ப அந்த இது இருக்குல்ல, அந்த உசுஸ் இந்த இது இருக்குல்ல, அந்த குடல் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவாரு, இதை வெளியே எடுத்துருவாரு. மல்லிகை இஸ் நாட் a joke. இந்த ஜோட்டை வந்து இது இல்ல, சாரி இல்ல, இது ரியல் ஒன். இல்ல மாட்டி இல்ல, சாரி, இது ரியல் ஒன். லார்ட் ராவணன் வந்து இந்த குடலை எடுத்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி செஞ்சு அதுல வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வார். ஓகேவா? அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதில் செஞ்சோடனே அதுல என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கீதார் மாதிரி இருக்கும். அது பேர் வந்து அது இட்ஸ் கால் யாழ். இட்ஸ் கால் யாழ். அந்த யாழ் வந்து அது வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீதார் வாசிக்கிற மாதிரி அந்த இதுல இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அதுல வந்து சிவபெருமானை குளிஃபை பண்ணி பாடுவாரு. ஓகேவா? இப்படிலாம் இல்லை. ஓகேவா? அவர் வந்து அந்த ஃபுல் ஆஃப் அந்த இதுல பவர்ல இது பண்ணுவாரு. பாடும் போது என்ன பண்ணுவாரு, லார்ட் சிவா வந்துடுவார். லார்ட் சிவா வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாரு. ஓகேவா? அப்ப லார்ட் சிவா அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தோடனே லார்ட் சிவா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆசுதோஷ அப்படின்னு பேர் இருக்கு. ஆசுதோஷன் என்ன சொன்னா இஸ் வெரி ஈஸிலி சாட்டிஸ்ஃபை. ரொம்ப டக்குன்னு சிவபெருமான் சாட்டிஸ்ஃபை. சிவபெருமானை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா திருப்திப்படுத்தணும்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அவரோட நாமத்தை படிச்சு ஒரு வில்வ மேல இருக்குல்ல, வில்வ வந்து வச்சீங்கன்னா சிவபெருமான் திருப்தி அடைவார். ஆனா என்ன ஒரு டேஞ்சரஸ்னா அது மூலியமா பல பிரச்சனைகள் வரும்போது பகவான் தான் வந்து காப்பாற்றுவாரு. இப்ப சிவபெருமான் கிட்ட ராவணன் நிறைய கேட்டாரு, எல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாரு, ததாஸ்து சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா ராவணன் வந்து ரொம்ப வந்து யூகம் அதிகமாயிருச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஆக்சுவலி வந்து ராவணன் வந்து நிறைய பாவம் பண்ணிட்டாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராவனுடைய மதர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ போயிட்டு சிவபெருமான கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி ப்ரே பண்ணி நீ சிவலிங்கத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க லங்கைக்கு. இவர் எல்லாத்தையும் பவர்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாரு, நான் வந்து ஏன்னா பிகாஸ் ராவணன் இஸ் a lusty person. அவர் வந்து ஃபுல் ஆஃப் த lusty desire, ஃபுல் ஆஃப் காம், அதாவது ஆசை, பெண்கள் வகையான ஆசை. என்ன பண்ணிட்டாரு, பார்வதி தேவி நான் கூட்டிட்டு போன சொல்லிட்டாரு ராவணன். அப்ப என்ன ஆச்சு, பார்வதி தேவியை கூட்டிட்டு போன சொன்னோடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, தப்பா சொல்லிட்டாரு. அப்ப பார்வதி என்ன பண்ணாங்க, இது ரியல் ஒன். பார்வதி என்ன பண்ணாங்க, ராவணா ஓ மனசுல வந்து வேற ஏதாவது ஒரு வேற அதர் டிசைர் வந்துச்சுன்னா, வேற ஒரு பெண்ணோட டிசைர் வந்துச்சுன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். என்ன பண்றாரு, அவருடைய அந்த பிளேன்லாம் தூக்கிட்டு போறாரு, பார்வதி தூக்கிட்டு போறாரு. அப்ப என்ன நடந்துச்சு, பார்வதி தேவியை காப்பாத்துறதுக்காக பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, கீழே வந்து ஒரு லேடியை உருவாக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்க, கீழே வந்து இந்த டென்னிஸ் பால் மாதிரி வச்சுட்டு பந்து விளையாண்டு இருக்காங்க, பால் விளையாண்டு ப்ளே பண்ணி இருக்காங்க. அவங்க பார்த்தா அவ்வளோ ஐ வாண்ட் திஸ் கேர்ள், அவருக்கு உடனே ஆசை, எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு. அப்புறம் பார்வை உடனே கவிட்டாங்க.
அந்த கீழே இருக்கிற பொண்ணு தான் வந்து யாரு? மண்டோதரி. அப்புறம் அந்த மண்டோதரி தூக்கிட்டு வருவாரு எங்க லங்கைக்கு. அவங்க அம்மா தள்ளடிச்சுவாங்க, ஏன்டா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், உங்ககிட்ட வந்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு வா, நீ போய் பொண்ணு தூக்கிட்டு வந்துருக்கேன். அப்ப அவர் வந்து ஆக்சுவலி சீதா மட்டும் கட்டிச்சு மாட்டார், நிறைய பெண்கள் கட்டி வச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இதோடைய சீக்வன்ஸ் தான் வந்து கான்சிக்வன்ஸ் தான் வந்து இப்ப சிவபெருமான் கொடுத்த அந்த அந்த ஓவம் இருக்குல்ல, அந்த வரம் இருக்குல்ல, இப்ப ராவணன் வந்து அது என்ன பண்றாரு, தப்பா பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி இப்ப ராமருடைய வைஃப் சீதாவே கடத்திச்சு கிட்ட பிடிச்சிருக்காரு. இப்ப அந்த ஹனுமான் வந்து என்ன பண்றாருன்னா, என்னோட டிவோட்டியான ராவணனை நான் மீட் பண்ணணும். இப்ப ஹனுமான் வாண்ட் டு மீட் லார்ட் சீதா, வந்து இவரு ராவணன் மீட் பண்ணணும், புரியுதா? அப்ப ஹனுமான் வந்து ராவணன் மீட் பண்ணாதான் அவரு வந்து எந்த அளவுக்கு வந்து மிஸ்டேக் பண்றாரு அது பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்றாரு, வேணுமணிக்கு அங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது இந்திரஜித் இருக்கிறாருல, சன் ஆஃப் த ராவணன், ராவணோட சன் தான் இந்திரஜித். இந்திரஜித் என்ன பண்றாரு, அவர் ஃபுல்லா வந்து கட்டி இங்கே அந்த அசம்பிளிக்கு கொண்டு போறாங்க. அப்ப அசம்பிளில வந்து ஹனுமான் வந்து இப்ப நடந்து வராரு, ஃபுல்லா கட்டிட்டாங்க, கையில கட்டிட்டாங்க, ஓகேவா? போனோம்னா அங்க பாக்குறாரு ராவணனும் ஹனுமானும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அங்க பாக்குறாரு, நான் பண்ண தவறு எந்த அளவுக்கு அதை எஃபெக்ட் பண்ணிருக்கு, அவன் பகவானுடைய வைஃபையே வந்து கன்ஃபியூஸ் இருக்கான். அப்ப என்ன பண்ணாரு, அங்க மீட் பண்ணி நிறைய பேசுவாங்க. எதுக்காக குரங்கு, எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி பண்ண, எதுக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்க? அப்ப என்ன பண்ணாங்க, லங்காவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இவனுக்கு வந்து என்ன சொல்றது, தூக்கு தண்டனை, அவருக்கு வந்து இது பண்ணிடணும், அவனை சாவடிச்சுன்னு சொல்லி ராவணனை இது கொடுக்குறாரு, அந்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப பக்கத்துல அந்த அசெம்பிளியில் இருக்கக்கூடிய இவர் இருக்கிறார், விபீஷன் இருக்கிறாரு, தம்பி பிரதர் இருக்கிறார்ல, விபீஷன் சொல்றாரு, இஸ் த மங்கி, அதாவது எனிமல் ஜெனரேஷன் சேர்ந்தவர், எனிமல் நம்ம வந்து கில் பண்ணக்கூடாது, அதனால வந்து இது வந்து பாவம், இஸ் சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி சொல்றாரு. அவர் சொன்னானே, சரி ராவணனுக்கு வந்து தரப்பாஸ், ராவணன் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், அனுமானம் பண்ணி ஆகணும், திருப்தி இல்லை, சரி என்ன பண்றாங்க, ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லி, ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ண எல்லா இடத்துல உடச்சிருக்காங்க. சரி என்ன பண்ணா, அவர் டெய்லுக்கு வால் இருக்குல்ல, வால் நெருப்பிச்சு விட்டாரு. அந்த பிக்சர் பாத்தீங்களா, குஹா பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு, ஃபுல்லா அந்த வால் நெருப்பி வச்சு விட்ட உடனே அவர் எல்லா இடத்துலயும் குச்சி அந்த ஃபுல் லங்காவே எரிச்சிட்டாரு. அப்ப கிளம்ப போகும்போது அனுமான் சொல்லுவாரு, ஏ ராவணா, நான் வந்து உனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஐ வாண்ட் டு ரொம்ப ஸ்மூத்தா இந்த டீலிங் நினைச்சேன், பட் நீ வந்து அதுக்கு ஒத்து வரல, அதனால வந்து நான் வந்து ராமரை வந்து இங்க நான் வர வைக்க போறேன். தட்ஸ் வை வந்து ஹனுமான் வந்து உடனே வந்து சீதா கூட்டு போல. பிகாஸ் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இதுக்குள்ள. ஒண்ணு, ஹனுமான் ராவணனை பார்க்கணும். ஒண்ணு, ராவணன் ஆக்சுவலி ராவணன் வந்து யாரு, ஆக்சுவலி ராவணன் யாரு, அஸ்வினி மாதாஜி, அபிராமி மாதாஜி, யாரு ஏழு ஆரம்பிக்குது அவங்க பதில் சொல்லணும். ஆக்சுவலி வந்து ராவணன் யாரு, ஊச ராவணா. இப்ப வெளியூர் உள்ளவங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து இந்த கதை கேட்கும் போது ராவணன் வந்து கெட்டவன் சொல்லுவாங்க, சில பேர் ராவணன் ஹீரோ சொல்றாங்க. பிகாஸ் இஸ் அவர் வந்து இந்தியன் தமிழர்னால ராவணன் இஸ் வெரி குட் நேம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய குறை, நம்ம நிறைய பாவம் பண்றோம்ல, நிறைய அட்டுழியம் பண்றோம், அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கேரக்டர் தேடுறது, தேடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்றது. எனக்கு சொல்லுவாங்க ராவணா இஸ் த பெஸ்ட். நீங்க தமிழ்நாடு போனீங்கன்னா அந்த பொலிட்டிக் லீடர்லாம் பேசுவாங்க, ராவணா இஸ் த பெஸ்ட், ராமா இஸ் அவர் வந்து ராமா இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா, ராவணன் நார்த் இந்தியா வந்து எங்க சவுத் இந்தியா ராவணன் சாப்பிட்டு சொல்லுவாங்க, அப்படியேதான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நீங்க தமிழ்நாடு கூட சாதம் இல்ல, பட் ஆக்சுவலி வந்து ஊச ராவணா. அதாவது வைகுண்டம் இருக்குல்ல, வைகுண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாராயணா இஸ் லையிங் இன் தி ஸ்னேக் பெட்ல படுத்திருப்பாரு. பாவ பாட்டு படிக்கல, அந்த பகவான் விஷ்ணு படுத்திருப்பாரு, நாராயணன் படுத்திருப்பாரு. அப்ப அந்த வைகுண்டத்துக்கு ரெண்டு கீப்பர் இருப்பாங்க, புரியுதா அபிராமி? அவங்க பேர் வந்து என்னது, ஜெய் அண்ட் விஜய். அந்த ஜெய் விஜய் தான் அவருக்கு வந்து ஒரு சாபம் கிடைச்சி அவங்க பூமிக்கு வந்திருப்பாங்க, ஜெய் விஜய், ஓகேவா? அப்ப 3 லைஃப் வந்து அவங்க வந்து அசுரரா வருவாங்க. ஜெய் விஜய் தான் 3 லைஃப் வந்து அசுரா வருவாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப்ல ஜெய் விஜய் வந்து இரண்யாக்ஷா அண்ட் இரண்யகசிபுரா வருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் மல்லிகா மாதிரி? இரண்யாக்ஷா இரண்யகசிபு. இரண்யாக்ஷா வந்து
யார் சாவடிப்பா? வராகதேவ். அந்த பண்டிருபத்தில் பாரு, அந்த பிக் ஃபார்ம்ல பாரு, வராகதேவ் பாத்தீங்களா? விரோஷினி பாத்தீங்களா? அந்த வராக அவதாரம் போர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு அந்த எர்த் பிளானட் மேல வச்சிருப்பாரு. வராக அவதாரம். அதான் வந்து இரண்யாக்ஷா சாவடிப்பாரு. தென் இரண்யகசிபு இப்ப சொல்லுங்க பரிதி மதஜி. நரசிங்கதேவ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்புறம் ஆஃப் லயன். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் லைஃப்ல வந்து ஜெய விஜய் வந்து என்ன வராங்கன்னா ராவணா அண்ட் கும்பகர்ணா. புரியுதா மல்லிகா மதஜி? ராவணா ஆக்சுவலி வந்து பகவான் விஷ்ணுவோடைய டிவோட்டி தான். புரியுதா? அது வந்து அந்த ஸ்டோரியை கதையை ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் ராமர் சைடு இல்ல நான் ராவணன் சைடு அப்படி போயிடும் கிடையாது. அப்ப ராவணனுக்கு ராவணனுக்கு கருணை கொடுக்கறதுக்காக பகவான் டைரக்டா வரணும். ஓகேவா? அப்போ ஒரே நேரத்தில் என்ன நடக்குது, லார்ட் சிவா அதாவது ஹனுமான் வாண்ட் டு மீட் ராவணன் மீட் பண்றாரு. ஓகேவா? அட் சேம் டைம் ராவணனுக்கு வந்து முக்தி கொடுக்கறதுக்காக ராமர் டைரக்டா வராரு. அதுக்காக தான் ஹனுமான் வந்து சீதாவை தூக்கிட்டு போகாம அவர் வந்து ராமரை வந்து வர வச்சாரு. புரியுதா மாதிரி? தட்ஸ் த மெயின் ரீசன். அப்ப என்ன பண்ணாங்க ஹனுமான் போயிட்டு சொல்ற இந்த கதையெல்லாம் சொல்றேன். ஓ ராவணன் இப்படி பண்றானா, சரி என்ன பண்றாரு, இப்ப நம்ம இங்கே எல்லாம் கலைப்போம். ஓகே, we go to லங்கா பை ஏசியா மாஸ் மலிடோ அல்ல போறாங்களா? எப்படி போறாங்க? இங்கே they make the big bridge, சேது சமுத்திர பாலம். அந்த பிரிட்ஜ் கட்டுறாங்க. ராமேஸ்வரம் போய் இங்க இருந்து லங்கைக்கு பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, அந்த பிரிட்ஜ் வந்து யார் வந்து இன்ஜினியர்னா ஜாம்பவான் அண்ட் அங்குதன் இஸ் த இன்ஜினியர். வித்தின் 5 days 5 நாள்ல மொத்த அந்த பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. இட்ஸ் கால்ட் சேது சமுத்திர பிரிட்ஜ், பாலம் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டுறாங்கன்னா, ஓகே முதல்ல ராமர் பாக்குறாரு, சரி இங்க நம்ம கிளம்பி போகலான்னு பாக்குறாரு. சரி பகவான் ஸ்ரீ ராமர் இங்கிருந்து பறந்து போக முடியுதா? அனுமான் இஸ் டிவோட்டி பறந்து போறாரு. ஏன் ராமர் வந்து நடந்து போறாரு? வாயா பரிதிபதி, யூ இஸ் த கரெக்ட் பர்சன். அஸ்வினி வாய். எதுக்காக? அனுமான் இஸ் a devotee, is can fly, but Rama is a lord. நடந்து போறாரு. வாய். அது ஆன்சர் ஜஸ்ட் ஒன் வேர்ட் தான். ராம் வந்து என்னது? மரியாதை புருஷோத்தமா. தட்ஸ் ஆன்சர். ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா. ரூல்ஸ் ரெகுலேஷன், ஹியூமன் பீயிங் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றவர். ஓகேவா அஸ்வினி? கிருஷ்ணா இஸ் லீலா புருஷோத்தமா. அவர் நிறைய வந்து சீட்டிங் எல்லாம் பண்ணுவாரு. ஓகேவா? நிறைய ஏமாத்துவாரு. எஸ், அவர் சொல்லுவாரு, அதான் ஃபாலோ பண்ண முடியாது, அவர் மாத்துவாரு. பிகாஸ் லீலா புருஷோத்தமா. ஓகே, தென் சைத்தன்ய லார்ட் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணா himself, கலியுக சைத்தன்ய மகாபிரபு, அவரு பிரேம புருஷோத்தமா, இஸ் கிவிங் லவ். அந்த கிருஷ்ண பக்தி பிரேமை கொடுக்குறாரு. ஓகே, அப்ப ராமர் வந்து நடந்துதான் வரும். மனசை வந்து ஹியூமன் பீயிங் நம்ம பறந்து போக முடியாது, நடந்துதான் போகணும். அப்போ நடக்கிறாரு. அப்ப அந்த பாலத்தை கட்டுறாங்க. பாலத்தை கட்டும் போது எல்லாருக்கும் சேர் கிடைக்குது. அப்போ எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் அந்த இது இந்த மங்கி டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வானரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கல்ல தூக்கி போட்டு பாலத்தை கட்டுறாங்க. கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா ஜீவராசியும் இந்த பேர்டு என்னென்னமோ எல்லாமே வந்து இது பண்ணுது. அப்போ சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சுரேஷா கதை புரியுதா? கேளுங்க, இங்க வாங்க, இங்க வந்து சிட் பண்ணுங்க. இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கதை கேட்கணும். நீங்க கதை கேட்கணும் இல்லையா? இங்க வாங்க. இங்க வந்து அமைதியா பாருங்க, கதை ஃபுல்லா கேட்கணும். ஓகே, இங்க உட்காருங்க. என்னை பாருங்க, இங்க வாங்க. ஓகே, ஃபுல்லா கதை கேட்கணும். ஓகேவா? கதை கேள்வி கேட்பேன், அப்பதான் பிரசாதம். ஓகே.
அப்ப அந்த பாலம் கட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ராமரோட பாலம் கட்ட நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆண்ட், இந்த எறும்பு, அணில், சின்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து கேட்குது, ராமரே நான் ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் சேவை கொடுங்க கேட்குது. எது கேட்குது? அணில் கேட்குது. எது கேட்குது? சின்ன குட்டி அணில், எறும்புலாம் கேட்குது, நாங்கள் ஏதாச்சும் சேவை கொடுங்க, சேவை செய்யணும்னு. அவசரம் இல்லைப்பா, நீங்கள் இதுதான் பண்ணுங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரம் சொல்லப்படுது, இப்போ அணில் பண்ணி கழு தூக்க முடியாது. அணில் கழு தூக்குமா? முடியுமா? முடியாது. அணில் கழு தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது? அணில் என்ன பண்ணு, நேராக போய் தண்ணிக்கு போகுது. தண்ணிக்கு போயிட்டு அது என்ன பண்ணுது, கடலில் போயிட்டு உடம்பு நினைச்சிருது. ஓகே, உடம்பு நினைச்சிட்ட உடனே நேராக போயிட்டு அந்த சேண்டு மண் இருக்குல்ல, அந்த மண்ணில் போயிட்டு உருண்டுனா அப்போ அது உடம்புல என்னென்ன மண் இருக்கோ அதை போயிட்டு அந்த பாலில் போய் கொட்டுறது. எறும்பு இருக்குல்ல, எறும்புல சின்ன கல்லெல்லாம் தூக்கிட்டு போய் போடுறது. இந்த மாதிரி எல்லா லிவிங் என்டிட்டியும் வந்து ஃபுல்லா வந்து அந்த சேவல ஈடுபடுச்சு. புரியுதா? எங்க எது கட்டுறதுக்கு? வீட்டுல ரெனோவேஷன் பண்றதுக்கா? பாலம் கட்டுறதுக்கு. ராமர் பாலம் கட்டுறாரு. புரியுதா சிரிஷா? அதான் உங்களை கூப்பிட்டேன். ஓகேவா? புரியுதா? ஃபுல் லிசன் பண்ணணும், திரும்பவே கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும். அப்ப அந்த ராமர் பாலம் கட்டுறதுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி எங்க போறாங்க? எல்லாம் வந்து அங்க லங்காக்கு போயிட்டாங்க. லங்காக்கு போன பிறகு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ராமர் பாலம் வந்து அதுக்கு தனி எபிசோட் போடலாம். ராமர் பாலம் கட்டும் போது இப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இருக்கு. ஓகேவா? ராமேஸ்வரம் பார்டர் இருக்கு. இப்ப கட்டி நடந்து வந்துட்டே இருக்காங்க. வந்துருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் தெரியாது, இந்த சைடு லங்காவும் தெரியாது. இப்ப மிடில் ஆஃப் த ஓஷன்ல இருக்கிறாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிக்கும், ஓஷன்ல புதுசா வரும். ஹவு தே மெயின்டைன்? அப்ப ஜாம்பவான் இருக்கிறாரு, ஜாம்பவான் அங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏர் காத்தை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். சயின்ஸ் அது ஒரு ஃபார்முலா இருக்கும் காத்தை வந்து மெஷர் பண்றதுக்கு. பிரதி சொல்லுங்க. காத்தை ஏரை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது பேர் நம்ம சொல்லுவாங்க. இல்ல இப்ப வந்து உதாரணத்துக்கு தண்ணி அந்த சிலிண்டரை வந்து இது பண்றதுக்கு வால்யூம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காத்து இது பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி சம்திங் ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த 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 இதை வந்து என்ன சொல்றது, அந்த காத்தை மெஷர் பண்ணி அந்த பாலத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா கட்டாம இப்படி வளைச்சிருப்பாங்க. வளைச்சி இப்படி கட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஓஷனோடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் தாங்கும், காத்தோடைய இதுவும் தாங்கும். அப்போ நல்லா வந்து அதோட பாராமீட்டர் வந்து அகலமா போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பாலம் இப்படி தான் போகும். நீ ஸ்டார்டிங் வரும் நேரம் தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எக்யூரேட்டா கட்டி வரும் 5 நாள் தான். ஓகே வரும். இப்ப இந்த பிளான் பாலம் கட்ட எவ்வளவு நாள் எடுத்துச்சு? கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஓகேவா? செகண்ட் பிரிட்ஜ் கட்டத்துக்கு ரொம்ப நாள். அதுவும் லைட்டா கிராக் வரும் சொல்றாங்க செகண்ட் பிரிட்ஜ் தான். அப்ப நிறைய அவங்க அதான் கட்டி போயிட்டாங்க. அங்க போனோன்னே ராமனுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு, ஓ ராமர் வந்து வந்துட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, ராமர் வந்தோடனே எல்லாம் சொல்றாங்க, ராமரே சொல்லுங்க, இப்போ தோசை பண்ணி முடிச்சிருவா, ராமனை முடிச்சிடலான்னு. அவன் எல்லாம் ஹோல்ட் ஆன் சொல்றாரு. எல்லாம் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு ராவணனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாரு, நம்ம சண்டை போட வரல, எங்க ஃபுல் கேங்க கூட வந்துட்டு சண்டை போட வரல, ஜஸ்ட் சீதா வந்து லீவ் பண்ணி எங்களை விட்டுட்டு நாங்க அப்படியே வந்துட்டு போயிடுறோம். ராவணன் வந்து என்ன பண்றாரு, பேச்சு கேட்க மாட்டாரு. பிகாஸ் லஸ்டி எனக்கு சீதா வேணும், ஐ வாண்ட் சீதா, சீதா வேணும்னு. அப்ப சீதா வேணும்னு என்ன நடந்துச்சு, இல்ல என்ன நடந்தா பாத்துக்கலாம். அப்ப என்ன பண்ண, சண்டை அந்த வார் ஆரம்பிக்குது. சண்டை போட என்னாச்சு, அந்த ராவணன் வந்து வரல, ராவணோட டீம் வராங்க, ஒரு டீமா வந்துட்டே இருக்காங்க, ஒண்ணு சண்டை போடவே இருக்காங்க. அப்ப ராவணன் சைடோடைய அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில வெப்பன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லா எம்டி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ராமரோட டீம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராமரோட டீம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு சண்டை வேணாம், நீங்க நாளைக்கு நெக்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து சான்சஸ் கொடுத்தாங்க. பட் ராவணன் கேட்கல. ராவணன் என்ன பண்ணாரு, எல்லாமே வந்து எல்லாமே டாய் ஆகிறாங்க, எல்லாம் செத்து போறாங்க. அப்ப ராவணன் என்ன பண்றாரு, எல்லாம் செத்து போறாங்களா, இந்திரஜித் நீ போய் சண்டை போட சொல்றாரு. இந்திரஜித் யாரு, அடுத்த பையன் அனுப்புறாரு. இந்திரஜித் நேரா போறாரு, சண்டை போறாரு பாக்குறாரு, இது முடியாது பண்ற. என்ன பண்றாரு, அவர் வந்து இந்திரஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட ஒரு நாக பாஷனம் இருக்கும், அந்த ஒரு வெப்பன் இருக்கும், அது ஸ்னேக் வெப்பன். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, நாக பாஷனம் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்திரஜித்துக்கு வந்து இந்திரஜித் அந்த நாகத்தை வந்து விட்டுட்டாரு.
விட்டோன்னு அந்த 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 ஸ்னேக் மாதிரி போகுது. அது போயிட்டு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து யாரை கேப்சர் பண்ணிச்சு? லக்ஷ்மணன் இது பண்ணிச்சு. லக்ஷ்மணன் ஃபுல்லாக கட்டினா லக்ஷ்மனுக்கு வந்து அந்த அந்த பாய்சன் இறங்கிடுச்சு. லக்ஷ்மணன் அப்படியே அவர் எப்படி இதாகிடாரு, டென்ஷன் ஆகிடாரு. அப்போ என்ன பண்ணுது, சண்டை ஸ்டாப். என்ன ஆயிடுச்சு, ராமன் உள்ள போயிட்டாங்க, அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்போ இவங்க வெளியில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, லக்ஷ்மணனுக்கு வந்து ஃபுல்லாக பேச்சு பூச்சி இல்லாமல் இருக்காரு. அப்போ ராமன் வந்து அழுகுறாரு, ஓ லக்ஷ்மணான்னு சொல்லி அழுகுறாரு. பகவான் இஸ் அ லார்ட், இஸ் அ த்ரீகால ஞானி. அவர் வந்து பாஸ்ட் டைம், பிரசன்ட் டைம், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும் லார்டுக்கு, பகவானுக்கு. பட் வாய் ராம் இஸ் அ கிரைங்? வாய் என்ன வருது? வாய் ராமர் கிரைங். யார் கடவுளே அழுகுறாரு? கடவுளே அழுகுறாருங்க. நம்மளாம் என்ன, நாங்களும் அழுவோம். வாய் ராமர் கிரைங்? யா உடனே முக்கிய விஷயம் என்னன்னா, இஸ் டியர் டிவோட்டி. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப நெருங்கிய பக்தர். பக்தர் மட்டும் இல்ல, இஸ் ஒன் ஆஃப் தி இன்கார்னேஷன். அதாவது பலராம் இஸ் த லக்ஷ்மணா வராரு, கிருஷ்ணா வந்து ராமரா வராரு. ஓகே, அப்ப அவர் என்ன பண்றாரு, தன் பக்தருக்கு என்ன நடந்தாலும் பகவான் வந்து என்னைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஓகேவா? ஆனா இப்ப அவர் மரியாதை புருஷோத்தமா அந்த அந்த இதுல இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு மனிதன் என்ன மாதிரி எமோஷனல் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதை அவர் வந்து இது பண்றாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணாரு, இவர் வராரு, அந்த டாக்டர் வர பிசிஷியன் வராரு, சொல்றாரு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாய்ஸ் வந்து அப்படின்னா அது ஒரு மூலிகை தேவை. இந்த மூலிகை வந்து எங்க, எவரெஸ்ட் மலைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மவுண்டன்ல தான் அந்த அந்த மூலிகை இருக்கு. இப்போ அதை போய் எடுத்துட்டு வரணும். இப்போ யார் போறான்னா ஹனுமான் போறாரு. இப்போதான் ஹனுமான் மலையை தூக்கிட்டு வராரு. என்ன அந்த மலை பேர் என்னது? சிரஞ்சீவியா? சிரஞ்சீவி வந்து ஆக்டர், மலையாள ஆக்டர் சிரஞ்சீவி. சஞ்சீவி. சிரஞ்சீவி மலையாள இல்ல, இஸ் தெலுங்கு ஆக்டர் சிரஞ்சீவி. சஞ்சீவி, மவுண்டன் சஞ்சீவி. ஓகேவா? சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வராரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹனுமான் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அந்த பிசிஷியன் அந்த டாக்டர் சொல்லி அனுப்புறாரு, இந்த போப்பா போயிட்டு அந்த அங்க ஒரு அந்த லீஃப், நிறைய லீஃப் இருக்கும், இந்த கேட்டகரி லீஃப் மட்டும் எடுத்துட்டு வாங்க. இவரு போறாரு, பாக்குறாரு, எல்லாம் பச்சை பச்சையா எல்லாம் கிரீன் கிரீனா இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்ப நம்மளும் அப்படித்தானே, கடைக்கு அனுப்பி 5 ஜாம் வாங்கிட்டு வர சொன்னா 3 ஜாம் வாங்கி 2 ஜாம் மறந்துடுவோம். ஜெய் ஸ்ரீ ராதா கோபா ஜூ. அப்ப நம்மளும் அந்த மாதிரி தானே. அப்ப அவர் பாக்குறாரு என்னன்னு புரியல அவருக்கு, எல்லாம் கிரீன் 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 கிரீனா இருக்கு. சரி சரிப்படுவாரு. என்ன பண்றாரு, அவர் தூக்குறாரு, மாளிகை தூக்குறாரு. ஆக்சுவலி வந்து கிருஷ்ண லீலையில கோவர்தனத்தை வந்து தூக்குறாரு. கோவர்தனை யார் தூக்குனா? லார்ட் கிருஷ்ணா. ஓகேவா? ஆனா கோவர்தனத்தோட பல மடங்கு பொறுத்துதான் இந்த சஞ்சீவி மலை. ஓகேவா? அதாவது இது என்னதுன்னா, இது ஸ்டீல் வந்து என்னன்னா, சின்சியர், நம்ம சின்சியரா இருந்தா, பக்தியில சின்சியரா இருக்கிறோம், நம்ம நல்லா சாண்டிங் பண்றோம், பக்தியில நல்லா இருக்கிறோம்னா, யூ கெட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும். அதுக்கு இந்த போய் மேட்ச, இந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் தூக்குது, அது இல்லை. மல்லிகை மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னா உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? நீங்க அப்செட்டா இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் பகவான் அந்த கருணை கொடுப்பாரு, மெர்சி கொடுப்பாரு. ஃபீல் பெட்டர். ஓகே மல்லிகா மாதிரி. அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. அவர் தூக்கி நேரம் வந்தோடனே அப்ப அதுல இருந்து இது பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா ஓகே ஆயிடுச்சு. அப்ப அடுத்த செகண்ட் தேர்ட் போயிட்டே இருக்கு. சண்டை நடக்கும் போது இந்திரஜித் வந்து காலி, இந்திரஜித் கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஓ இந்திரஜித், ஐயோ மகனே, ஓ மை சன், அப்ப அழுது போடுறாரு. ஓகே, அடுத்து என்ன பண்றாரு, சரி அடுத்து வந்து எல்லாரும் அனுப்புறாரு. பாக்குறாரு, என்னோட பிரதர் யாரு, விபீஷன் அனுப்புறாரு. ஆனா விபீஷன் என்ன பண்றாரு, அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ராமரோட சைடு போயிட்டாரு. விபீஷனுக்கு அங்க இல்ல. ஓகேவா? அடுத்து செகண்ட் பிரதர் கூப்பிடுறாரு, கும்பகர்ணன். கும்பகர்ணன் பிக் ஒன், கேள்விப்பட்டிருக்கீங்க? கும்பகர்ணன் என்னோட கும்பகர்ணன் தூங்குறிய சொன்னது இல்ல, யாரும் சொன்னது இல்லையா? கும்பகர்ணன் தூங்குறிய ஏன்னா கும்பகர்ணன் வந்து 6 மந்த் தூங்குவாரு, 1 டே மட்டும் ஒர்க் பண்ணுவாரு, திருப்பி 6 மந்த் தூங்கிடுவாரு. நம்மளும் வந்து கிட்டத்தட்ட கும்பகர்ணன் தான். காலையில மணி 10, 11, 12 விஜயஸ்ரீ ஏஞ்சிரு, லஞ்ச் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. அப்பயும் ஏஞ்சிக்கல. ஃபுல்லா வந்து நைட்டு வந்து நைட்ல வந்து அது என்னது இது மாதிரி போட்டா மாதிரி முடிச்சிருக்கிறது. அப்ப கும்பகர்ணன் கூப்பிடுறாங்க, கும்பகர்ணன் கூப்பிடு அப்படின்னா கும்பகர்ணன் ஃபுல்லா, ஏன்னா அவர் வந்து ஏஞ்சிருக்கு, அவர் வந்து வேக் அப் பண்ற அந்த டைமும் வரல.
அடுத்து ராவணனே எங்களால அவரை எழுப்ப முடியல. எழுப்பு எப்படி என்ன பண்ணாங்க, ஜெண்டா அவங்களுக்குள்ள அந்த கேரளா என்ன பண்ணி வாங்குறாங்க, ஜெண்டா அவங்களும் அதெல்லாம் போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க, டிங் 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 அடிக்கிறாங்க, காதுக்குள்ள போட்டு பண்றாங்க, காதை போட்டு குத்துறாங்க. ஏன்னா கும்பகோணம் பீட் வாட் பொருசா படுத்து மழை மாதிரி படுத்துக்கிறாரு. பாத்து என்னென்னோ பண்றாங்க, அடிக்கிறாங்க, எழுந்திக்க மாட்டாரு. கட்சி எப்படி இருக்குனாங்க யாருக்கு தெரியும்? மல்லிகா வந்து பொறுப்பு கைத்துருங்க. சாப்பிடுங்க. கும்பகோணம் படிச்சிருக்காருல்ல, அவர் வயிறு வந்து நல்லா பெருசா இருக்கும். ஃபுல்லா வந்து ஃபுல் மீல்ஸ் இங்கே அடிக்கிறாங்க, ஃபுல் மீல்ஸ் அடிக்க 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 இதுக்கு அடிக்கிறாங்க. சாப்பாடுலாம் வச்சோன்னு தான் அவருக்கு மேல உள்ள போனோன்னே அப்புறம் ஒரு ஏஞ்சாரு எல்லாம் அடிச்சுருந்தா யானை போட்டு இழுக்கிறாங்க, என்னென்னும் பண்றாங்க, ஒன்றும் வர மாட்டேது. அது சாப்பாடு வச்சோட ஏஞ்சிடாரு. எடுத்து எதுக்கு பாரு இது பண்ணீங்கன்னு அண்ணா கூப்பிடாரு. சரி வராரு, என்னென்ன உனக்கு வேணும் இல்லை இந்த மாதிரி சண்டை நடக்குது. ஏன் சார் நடக்குது? வாய் ஆல்சோ ஃபைட்டிங் கேட்குறாரு. இல்லை ராமன் விட்டாரு, வாய் ராம் காமி எதுக்கு ராமன் வந்திருக்காரு? இல்லை சீதா இருக்காங்க, சீதா அனுப்பி விட்டுற வேண்டியதான். சீதா வந்து என்னோட மை ஓன் ப்ராப்பர்ட்டி, நானும் முடியாது. அப்ப இவரு கும்பகோணம் சொல்றாரு, அண்ணா இது வந்து அதரோட வேறவரோட மனைவி, ஓகேவா? இது பாவகாரியம், இந்த பகவானோட மனைவி. யாராச்சும் கை சொன்ன பரவாயில்ல, பகவான் வைப்பு விட்டே கை வச்சிட்டீங்க, அனுப்பிவிட்டுறேன் நான். முடியாது, நீ எனக்கு சண்டை போடுற, நீ யாரா அவளா நீ கேட்கிறாரு. இது என்ன பண்றது? கும்பகோணம் போறாரு, சண்டை போறாரு. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, மண்டோதரி அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய முனிவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. இவர் குபேரன் அட்வைஸ் பண்ணுவாரு, விபீஷன் அட்வைஸ் பண்ணுவாரு, கும்பகோணம் அட்வைஸ் பண்ணுவாரு. யாருக்கும் வந்து கேட்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, கடைசியா வந்து கும்பகோணம் போவாரு. கும்பகோணம் என்ன பண்ணுவாங்க, கை தனியா கால் தனியா கடைசி துண்டு வெட்டிடுவாங்க. ஆனா ரொம்ப சண்டை கடைசியா செத்து போய் அவர் செத்துருவாரு. கும்பகோணமும் செத்து போயிட்டாங்க சொல்லிட்டு அவர் வாட்சிமேனோட கடைசியா பாப்பாரு, இவர் யாருமே இல்லை. கடைசி லாஸ்ட் ராவணன் வந்து இறங்குவார். ராவணன் சண்டை போடுவாங்க. ராவணன் சாவடிக்க முடியாது. பிகாஸ் அவரை வந்து தலையை விட்டுனா திரும்பி தலை வந்தது, கையை விட்டுனா கை வந்தது, எல்லாம் வந்தது, என்னென்ன பண்ண சாவடிக்க முடியல. அப்புறம் வந்து கடைசியா வந்து ராமர் வந்து அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிருவாரு. பிகாஸ் அவர்கிட்ட வந்து அந்த பவர் வந்து இங்க ஹார்ட்ல இருக்கும், இங்க வந்து ஒரு ஹார்ட்ல ஒரு பவர் இருக்கும். தென் ராவணன் சாவடினா அங்க அடிச்சதான் முடியும்னு அவருக்கு வந்து என்ன பண்ணுவாரு, ராவணன் என்ன பண்ணுவாரு, ரொம்ப உயரமா போயிடுவாரு, பெருசாகிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஹனுமான் போக முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா, திருப்பி என்ன பண்ணுவாரு, அனுமான் வந்து ராவணன் வந்து தூக்கி மேல வச்சுக்கிட்டு தூக்கி போவாரு. அப்பதான் வந்து ராமர் வந்து அம்பு விடுவாரு. இப்ப நினைச்சு பாருங்க, ராமர் வந்து கீழே இருந்து அம்பு விட முடியாதா? முடியும். பிகாஸ் அவர் என்ன பண்றாருன்னா, டிவோட்டிக்கு அந்த பெருமை கிடைக்கும், ஹனுமானுக்கு அந்த பெருமை கிடைக்கும். பகவான் வந்து அந்த 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 என்ன சொல்ல, அந்த பெருமையை வந்து அந்த அந்த ப்ரைட் வந்து அவர் வாங்க மாட்டார். இன்னைக்கு அந்த என்ன சொல்ல, அந்த நேம் ஃபேம் வந்து அவர் வாங்க மாட்டாரு. என்னைக்கும் பக்தர்கள் கிடைக்கணும், அதுதான் பகவான் நினைப்பாரு. அதனாலதான் அவர் ஹனுமான் தூக்கி போவாரு. அதுக்கப்புறம் ராமன் சாவடிச்சுவாரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ராமன் செத்து போயிட்டாரு. டக்குன்னு வரேன், ஓகேவா? ராமர் வந்து செத்து போயிட்டாரு. ராமர் செத்து போனா சரி, ராவணன் இறந்து போயிட்டாரு. ராவணன் இறந்து போன பிறகு என்ன பண்ணாங்க, சீதாவை கூட்டிட்டு வராங்க. சீதாவை கூட்டிட்டு இங்க வரும்போது திருப்பி எங்க வராங்க, கேரளா மகா எங்க வராங்க, அயோத்தியாக்கு வராங்க. அயோத்தியாக்கு வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ராமர் சீதா லட்சுமணன் வராங்க. அப்ப அங்க வரதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, நேரா கிளம்பி வரும்போது பரதனை பாக்குறாங்க. பரதன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி பரதன் வந்து இஸ் பிரதர், ராமனுடைய பிரதர். என்ன பண்ணாருன்னா, அவரு தான் வந்து போயிட்டு அந்த ஃபுல் அந்த கவர்மெண்ட் வந்து பாத்துக்கணும். அப்ப அவர் போக மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, வெளியிலே இருப்பாரு. எங்க நந்தி கிராமத்துல இருப்பாரு. அப்ப நந்தி கிராமத்துல போயிட்டு இவரை பரதனை பார்த்து அவர் ராமர் சொல்லுவாரு, லட்சுமணன் அந்த ஹனுமான் நீ போய் பாரு பரதன், அவனுக்கு வந்து பதவி ஆசை இருந்துச்சுன்னா அவன் அப்படியே விட்டுலாம், நம்ம எல்லாம் போய் காட்டிலே இருந்துடலாம். பரதன் சொல்லுவார், ஐயோ நான் அதுக்காக ஆசைப்படுறேன், நான் வந்து எப்ப ராமர் வருவான்னு அதுக்காக வெயிட் பண்றேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுலாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் அயோத்திக்கு வராங்க. அந்த அயோத்திக்கு வராங்கல்ல, அயோத்திக்கு எல்லாம் வராங்கல்ல, அவ வரும்போது என்ன பண்ணுவோம், அன்னைக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் மங்களமான நாள். அப்ப எல்லாரும் வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க. விளக்கேற்றி வச்சு எல்லாம் ஃபுல்லா எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் சாயலாம் அடிச்சு பூஜை பண்ணி ராமர் வர வைக்கிறாங்க. இன்னும் சங்கல் ஊதி எல்லாம் வர வைக்கிறாங்க.
வர வைக்கும் போது அதுக்கு பேர் தான் தீபாவளி. அண்டர்ஸ்டாண்ட் குஹா? தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? தோணு சோசியல் மீடியால கேள்வி கேட்க போறாங்க. சோசியல் மீடியால என்ன போய் இவ்வளவு சம்பவம் தீபாவளி நம்ம எல்லாரும் மச்சமா இப்படி சக்கா அப்படி சண்டை போடுவோம். நோ ஆன்சர். அது ஆன்சர் கிடையாது. எதுக்காக தீபாவளி கொண்டாடுறா? தெரியலையா? இப்ப நான் சொன்னேன் ஆக்சுவலி ராமர் வந்து அயோத்திக்கு வர்றதுனால தான் தீபாவளி. தீபா மீன்ஸ் லைட், வலி மீன்ஸ் பா. ஓகேவா? தீபாவளி. ஓகே குஹா யாருக்கு கேட்டாலும் சொல்லணும். ஓகே குஹா? அப்ப அந்த தீபாவளி அந்த செலிப்ரேட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப வந்து எல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்து எல்லாம் ஓகே வருது. இப்ப ராமர் எடுத்து என்ன பண்றாங்க? இது வந்து கிளைமேக்ஸ், கன்க்ளூஷன். இது ராவணன் சாவடிக்கிறது நோ கன்க்ளூஷன். ராவணன் சாவடிக்கிறது ஜஸ்ட் வந்து இதுதான். அது இடைவெளி சொல்லுவோம். அது படத்தோட இன்டர்மிஷன் தான். இன்டர்வல் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இன்டர்வல் தான் ராவணனே. இதுக்கப்புறம் தான் சம்பவமே. அவரு ராமர் அயோத்திக்கு வந்துட்டாரு. இப்ப எல்லாமே கோமனும் நல்லா நடக்குது. ராமர் வந்து கிங் ஆயிட்டாரு, சீதா வந்து அவங்க வந்து குவீன் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாம் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ராமர் வந்து ரவுண்ட்ஸ் போறாரு. ராமர் இந்த ஒரு இடத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி ரவுண்ட்ஸ் எல்லாம் போறாரு. அப்படியே எல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, நம்ம செக்கிங் போறாரு. அப்ப பார்த்தா ஒரு வாஷர்மேன், சாதாரண ஒரு வாஷர்மேன், துணி தைக்கிறவங்க, அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, சரியான சண்டை, சாதாரண சண்டை, சரியா அட்டி கொடுத்து சரியான சண்டை. அப்ப சண்டை நடந்திருக்கும் போது அந்த வாஷர்மேன் அவர் ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு, நானா ராமர் மாதிரியா சீதா வந்து ராமன் கூட என்ன நினைச்சு யாருக்கு தெரியும், அந்த மாதிரி கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்ல திடீராரு. அப்போதான் வந்து அவருக்கு புரிய வருது, அவருக்கு சீதா பத்தி தவறாக பேசப்படுதுன்னு. அப்ப என்ன நினைச்சு நிறைய பேர் நினைப்பாங்க சீதாவை திருப்பி வந்து சீதாவை வந்து திருப்பி வந்து அந்த நெருப்புல வர வைப்பாங்க. நெருப்புல வந்து அவங்கள வந்து நெருப்புல, அதாவது சீதா வந்து இம்பியோர் சொல்லிடுவாங்க, அவங்க புனிதமான இல்லவங்க, அவங்க வந்து நாட் பியோர். என்ன சொல்லுவாங்க, அவங்க எஸ்டபிளிஷ் பண்ணி அங்க நெருப்பு ஃபயரை வந்து இது பண்ணி சீதா வந்து உள்ள என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ சீதா இஸ் பியோர், சீதா பியோர்னா அவங்க அப்படி வெளியே வருவாங்க. அப்ப அதே மாதிரி என்டர் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க பெண்களை வந்து இது பண்றாங்க, நோ ரெகக்னைஸ், அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நோ, ஆக்சுவலி வந்து சீதா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜினல் சீதா வந்து அக்னிதேவர் வச்சிருப்பாரு. இப்ப லக்ஷ்மணன் வந்து அந்த கோடு போட்ட பிறகு, ரவுண்டு போட்ட பிறகு லக்ஷ்மணன் வந்து வெளியே போயிருப்பாரு அந்த காட்டுல. அப்ப ராவணன் வந்திருப்பாருல்ல, இப்ப ராவணன் வந்து அவங்க அழகா பேசி வெளியே கொண்டு வருவாரு. அந்த 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 லைனை தாண்டி வரும்போது ஆக்சுவல் சீதா அந்த உள்ளுக்குள்ள அக்னிதேவர் கொண்டு போயிருப்பாரு. அங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் சீதா. அப்ப இங்க திருப்பியும் ஃபயர் என்டர் பண்ண சொல்லும்போது இந்த டூப்ளிகேட் சீதா உள்ள போயிருவாங்க. அந்த அக்னிதேவர் எடுத்துக்குவாரு, ஒரிஜினல் சீதா வெளியே வருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாதிரி. தட்ஸ் வை அந்த ஃபயர்ல வந்து ஃபயர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ராமர் வந்து சீதாவை என்ன பண்ணாங்க, நான் காட்டுக்கு போற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் காட்டுக்கு போனாங்கன்னா, ஆக்சுவலி சீதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பூமியில வயிற்றுல இருந்து பிறக்கல, அவங்க லேண்ட், அதாவது பூமாதேவியால அவங்க வந்தாங்க. பூமாதேவி ஆக்சுவலி அவங்களோட மதர். ஓகே, அப்ப என்ன பண்ணாங்க, திருப்பி வந்து அவங்க அங்க போனோன்னே மாசமா இருப்பாங்க, பிரசவமா இருப்பாங்க, பிரெக்னன்சியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து 2 பிள்ளைங்க பிறக்கும், லவன் அண்ட் குஷா. லவன் குஷா பிறந்த பிறகு அவங்க வந்து இவர் வீட்டு விட்டுருவாங்க, விஸ்வாமித்ர வீட்டுல. யார் வீட்டுல? விஸ்வாமித்ர வீட்டுல. லவன் குஷா வந்து சரி வால்மீகி தான் வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து எல்லா வகையான அந்த ஃபுல் ராமன் சொல்லி கொடுப்பாரு. பிறகு சீதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பூமி அந்த கீழே அந்த லேண்ட் வந்து ஃபுல்லா அவங்க எதிர்ப்பு வரும், திறக்கும், சீதா உள்ள போயிருவாங்க. நினைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபு ராமாயண ஸ்டோரி ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லா இருக்கு, போக நல்லா பீக்கா போகுது, நல்லா சண்டை ஃபைட் எல்லாம் இருக்கு, சோ மச் எமோஷனல் எல்லாம் இருக்கு. ஆனா கடைசியா லேண்டிங் பண்ணும்போது இறங்கும் போது ஒரு மாதிரியா வந்து அது வந்து அன்கம்ப்ளீட்டா இருக்கு. பிரபு ஒரு மாதிரி எண்டிங் சரியா இல்லையே, நம்ம டிவோட்டிக்கு நிறைய சந்தேகம் வருது. ஆக்சுவலி வந்து தத்துவங்கள் இங்கே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி சீதா வந்து உள்ள போறாங்களே, சீதா உள்ள போறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க வைகுண்டத்துல வந்து வெயிட் பண்ணுவாங்க பகவான் ராமர் அங்க வர்றதுக்காக. அதான் மெயின் ரீசன். ஓகேவா? ஒன்று வந்து அவங்க வந்து வெரி வெரி செஸ்ட் லேடி, அவங்க வந்து இஸ் அ பியூர்.
அதனாலதான் அந்த ஃபயர் சாக்ரிஃபைஸ் அவங்களை வந்து பச்சை பண்றது கிடையாது, ரோக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவங்கள டெஸ்ட் பண்றது கிடையாது, அவங்களோட பியூர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்ப ஒரிஜினல் சீதா அப்பதான் வெளியே வருவாங்க. அண்ட் லவ குசா வந்து பிறந்த விஷயம் பிறகு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, பூமிக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஏன்னா ராமர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்காரு, அவர் வந்து அயோத்தியில் இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ அவங்க வந்து பியோர் ஒன், அவங்க வந்து இப்போ ராமருக்காக வெயிட் பண்றாங்க, எங்க வைகுண்டத்தில் போயிட்டு வெயிட் பண்றாங்க. ஓகே, அப்ப அது முடிஞ்ச பிறகு லவ குசா வந்து என்ன பண்ணுவாங்க, வால்மீகி கிட்ட எல்லா ஸ்டோரியும் கேட்ட பிறகு அவங்க அந்த ராமாயணத்தை ப்ரீச் பண்ணுவாங்க. அப்ப ராமருக்கு வந்து லவ குசா யாருன்னே தெரியாது. அவ ப்ரீச் பண்ண ராமாயணம் நல்லா ப்ரீச் பண்றாங்களே, அதனால அயோத்திக்கு ஒரு நாள் கொண்டு வருவாங்க. அப்ப அயோத்தி வந்து கேட்டோம்னா அப்பதான் வந்து ராமர் பார்ப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் லவன் குசாவை. தென் அதுக்கப்புறம் 11,000 years ராமர் வந்து ரூல் பண்ணுவார் அயோத்தியாவை. பிறகு அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் ராமர் எப்படி இங்கேருந்து பூமி விட்டு கிளம்புவார் யாருக்கு தெரியும்? அவர் ராமன் வந்து லீட் பண்ணுவார். மெட்டீரியல் வந்து எப்படி ராமன் வந்து லீட் பண்ணுவார்? அஸ்விமதி இஸ் ராம் டிவோட்டியா லைக் அனுமான. எப்படி ராமன் எப்படி கட்சி கிளம்புவாரு? எப்படி கிளம்புவாரு? அது பையனா வச்சாரு, அவரோட ரூல்ஸ் அது அவங்க வந்துடும். அது வேற எங்களுக்கு எப்படி கிளம்ப அவரோட ராமன்லேயே மெட்டீரியல் போர். சராய் நதி இருக்குல்ல, சராய் நதி தான் வந்து அயோத்தியிலேருந்து அங்கே ஒரு பெரிய நதி இருக்கும். சராய் நதி கிட்ட அங்கே போயிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே வந்து அவர் வந்து பகவான் வந்து வைகுண்டத்தை கிளம்பிடுவார் சராய் நதியில தான். அப்போ அங்கே போனோன்னா திருப்பி வந்து ராம் அண்ட் சீதா தேவி வந்து அவங்க திருப்பி யூனிட் ஆயிடுவாங்க, திருப்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராமரோட லீலைகள் வந்து அங்கே முடியுது. அதுக்கப்புறம் வந்து லவ குசம் வந்து அது வந்து திருப்பியும் அந்த ஜெனரேஷன். அதுக்கப்புறம் சூரிய வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் டைனஸ்டி, சன் போட்டு இந்த போட்டோவில் மல்லிகாவத்தில் சன், இந்த ராமன் மேலே அந்த பெரிய சன் இருக்காரு, சூரியன் இருக்காரு. கிருஷ்ணா வந்து அது வந்து மூன், அதாவது சந்திரன் வம்சம் வருவாங்க. ராமன் வந்து சூரிய வம்சத்தில் வருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ராமாயணம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, கடைசி வந்து பார்க்குறாரு அனுமான் என்ன பண்ணுறாரு, மொத்த ராமாயணத்தை எழுதிட்டு எடுத்து வர்றாரு. ராமாயண புக்கை எடுத்து கம்போஸ் எல்லாம் கம்போல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வர்றாரு. அது வால்மீகி கொடுக்குறாரு. வால்மீகியோட ராமாயணத்தை ஹனுமான் படிக்கிறாரு. வால்மீகியோடைய ராமாயணத்தை படிச்சோன்னா ஆஹா இஸ் வெரி பியூர் சொல்லிட்டு ஹனுமான் என்ன பண்ண தன்னுடைய ராமாயணத்தை கடலில் போட்டார். அதுக்கப்புறம் வால்மீகியோட ராமாயணம் தான் வந்து பேசிஸ், அது வச்சு தான் எல்லாருமே எழுதுனாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்தோட துளசிதாசரோட ராமாயணம் அண்ட் கம்பர் ராமாயணம் இஸ் வெரி ஃபேமஸ். சேம் மீனிங் சேம் இது, பட் வந்து கம்பர் வந்து இஸ் தமிழ் லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் துளசிதாஸ் எழுதியிருக்கிறாரு அண்ட் வால்மீகி எழுதியிருக்காரு. இதுதான் இஸ் 3 ராமாயணம் தான் இஸ் த மெயின். அதர் தென் வந்து நிறைய ராமாயணம் எழுதுறாங்க, நிறைய இடத்துல ஸ்டோரிஸ் வந்து நிறைய வந்து அவங்க மாற்றுறாங்க. பட் இது 3 ராமாயணம் தான் வந்து ரொம்ப வந்து வெரி வெரி டாப் 1. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து ராமாயண கதை முடியுது. ஓகே, இந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயண கதை இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறோம், பகவானோட ஹரிகதா ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்குறோம். வாய் வி வாண்ட் டு லிசன் ஹரிகதா, பகவான் கதை வாய் எதுக்காக இதெல்லாம் நம்ம கேட்கணும்? பள்ளிகா மாதாஜி இவ்வளோ நேரம் நான் பேசணும்ல, வாய் மாதாஜி இதெல்லாம் நம்ம எதுக்காக கேட்கணும்? வாய் வாட் இஸ் த பர்பஸ்? ஜஸ்ட் டைம் பாஸா? குஹா சொல்லுங்க மல்லிகா மாதாஜி, ஜஸ்ட் ட்ரை. யாராச்சும் யார் மல்லிகா மாதாஜி யாருன்னு கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன். வாய் எதுக்காக இதெல்லாம் கேட்கணும்? இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம கேட்கணும்? வாய் 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 குவாலிஃபை பண்றோம். ஓகே, போதும், அது மட்டுமா? அப்படியே சொல்லுங்க, அதை பத்தி குவாலிஃபை பண்ணிட்டோம், அது மட்டும் தானா? பியூரிஃபிகேஷன், எது பியூரிஃபிகேஷன்? அது யா பியூரிஃபிகேஷன். ஓகே, அப்படியே மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிங்க. பட் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி நம்மளாம் யார் ஆக்சுவலி அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன் பீங். ஓகே, கரெக்டாக இல்லையா மல்லிகா? வந்து நம்ம எல்லாம் ஹியூமன் பீங் தானே.
நமக்குள்ள வந்து நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்குல்ல, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஆக்சுவலி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? சோலா, ஆத்மா, சோல். ஓகே, உள்ள இருக்கா? இப்ப நம்ம வந்து இந்த ஆத்மா, இந்த உள்ளுக்குள்ள இருக்க பாடிக்குள்ள இருக்குல்ல ஆத்மா, இந்த சோல். ஓகேவா? இப்ப நானும் இந்த ஆத்மாவும் சேமா இல்ல ஆயம் and soul வந்து டிஃபரெண்டா? வள்ளிகா சொல்லுங்க, விஜய் சொல்லுங்க. நானும் இப்ப நான் கண்ணல இப்ப பாக்க கையில ஆட்டம் வந்து வேலை பண்றல, இப்ப நானும் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மா நானும் ஆத்மா சேமா இல்ல நானும் ஆத்மா டிஃபரெண்டா? டிஃபரெண்டா சேமா? சொல்லுங்க சொல்லுங்க. டிஃபரெண்டா? இப்ப நான் இருக்குல்ல, கையில ஆட்டம் தெரியுதா, நல்லா பேசுறேன் பாத்தீங்களா? ஓகே, நானும் மைசெல்ஃப், நானும் உள்ளுக்குள்ள இருக்க சோல். சோல்னா கரண்ட் பாக்ஸ் எல்லாம் கரண்ட் வராது, அதாவது சோல்னா கரண்ட். ஓகே, கரண்ட் பாக்ஸ் மாதிரி. இப்போ சோல் நானும் வேற வேறையா இல்ல சேமா? டிஃபரெண்டா? சேமா? That's why I am the bad boy. இல்ல பாருங்க, உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? ஆக்சுவலி நம்ம வந்து ஆத்மா வந்து not other person. ஆத்மா வந்து நம்ம தான் அந்த ஆத்மா, myself is ஆத்மா. the body வந்து temporary. வீட்ல இருந்து வரும்போது நம்ம பாடில நம்ம கலந்து வந்தல, அந்த பாடி இஸ் டெம்பரரி. புரியுதா? உள்ளுக்குள்ள நம்ம தான் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம வந்து the conditional soul, நம்ம பாண்டேஜ் கீழ மாட்டிட்டோம். எப்படி இப்படி சொல்றீங்க மாட்டிட்டோம்? நான் நல்லா தான் இருக்கேன், கரெக்டா தான் இருக்கேன். நம்மளுக்கு இங்க 4 வகையான பிரச்சனை இருக்கு, 4 டைப் மிசரிஸ் இருக்கு, நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு, அப்ஸ்டக்கிள் இருக்கு. birth, death, disease and old age. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். ஓகேவா? இந்த பிறக்கிறதே வந்து நமக்கு பிரச்சனை தான். நமக்கு பிறந்தோடனே நம்ம உடனே என்ன வரும்? நமக்கு பிறந்தோடனே நமக்கு என்ன நடக்கும்? வயசு ஓடும். ஹேப்பி பர்த்டே டு யூ இல்ல, ஆக்சுவலி என்னது, அந்த டே முடிஞ்சிச்சு. 14 வயசு முடிஞ்சிச்சு. உண்மையா இல்லையா? போகா இப்போ எதுக்காக பர்த்டே கொண்டாடுறோம்? நம்ம பேசப்போ பண்ண போகா பண்ணல, உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறது புதுசாக வந்துருக்காதுதான். நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எதுக்கு பர்த்டே கொண்டாடுறோம்? நம்ம பர்த்டே என்ன பண்றோம்? 21 டேஸ் இயர்ஸ் வந்து பாஸ்ட் முடிஞ்சிச்சு. உண்மையிலே மல்லிகா 21 நம்ம திருப்பி எடுத்து முடியுமா? எடுத்து முடியாது. 21 பாஸ்ட் அடி ஆல்ரெடி நம்ம வந்து 21 இயர்ஸ் நம்ம முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஒண்ணு அடுத்து வந்து எத்தனை இயர்ஸ் இருக்கு, எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பிறந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பிறந்தோம் நம்ம என்ன ஆகணும்? ஒரு நாள் கண்டிப்பா பேர குறிச்சு நம்ம பிறந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? அது கண்டிப்பா ஒரு நாள் மரணம் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு டெத் இருக்கு. இல்லையா? எனக்கு டெத்தே வராது, நான் சாகவே மாட்டேன், அது மாதிரி யாச்சும் இருக்கீங்களா? புகா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் மரணம் இருக்கு, கண்டிப்பா நமக்கு டெத் இருக்கு. அந்த டைம் மட்டும் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஆக்சுவலி நான் இப்போ சொல்லுவேன், சாதாரண கார்டனியர் ரொட்டி இருக்குல்ல, கார்டனியர் ரொட்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கு, 4 ரிப்போர்ட் இருக்கு, 4 நாள் 5 நாள் 1 வாரமும் இருக்கு. உண்மையிலேயே வலிக்காம இருந்துச்சு. 4 ரிப்போர்ட் இருக்கா இல்லையா? கார்டனியர் ரொட்டிக்கு நம்மளுக்கு 4 ரிப்போர்ட் எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது. டுமாரோ டுடே. அப்போ நம்மளுக்கு வந்து பர்த்னா நம்ம டெத் இருக்கு. அப்புறம் 2 மட்டுமா, நடுவில் என்னது டிசீஸ் எல்லாம் வந்து கை வலிக்கும், கால் வலிக்கும், கண்ணு போயிடும். 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு முடிச்சு எல்லாம் ஒன்றுனா எல்லாம் கொஞ்சம் ஷட் டவுன் ஆகும். கண்ணு, காது, வாய், மூக்கு செல்ஸ் ஆக்டிவ், ஃபுல் ஆக்டிவ். மேபி ஃபியூச்சர் 30-40 அப்பயே சொன்னா, நல்லா நீங்க சொன்னா அப்போ தெரியும். பட் டிசீஸ் வந்துடும். அடுத்த ஓல்டேஜ் வந்து முடிச்சு. இப்ப 4 பிரச்சனை மாட்டி இருக்கோம். 4 பிரச்சனை நம்மளை வந்து இங்க வந்து நம்மளை வந்து ஃபுல் பிளண்டர் பண்ற மாதிரி நம்ம கூட ஆட்சி இருக்கு. இப்ப இதுல இருந்து வெளியாகணும் என்ன பண்ணோம்? நம்மளோட மைண்டு, மனசெல்லாம் சுத்தமாகணும். அது சுத்தப்படுத்துறதுக்காக தான், அதை க்ளீன் பண்றதுக்காக தான் சேதோ தர்ப்பண மார்ஜனம் நம்ம பகவான் நம்மளுக்கு அவருடைய லீலைகளுக்கு கொடுக்குறாரு. பகவான் நம்மளுடைய அவருடைய நாமத்தை கொடுக்குறாரு, நேம் கொடுக்குறாரு. அவருடைய பக்தர்கள் அனுப்பி விடுறாரு. That's why நம்ம இந்த கதையெல்லாம் கேட்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புரிஞ்ச வரைய மாதிரி வாயினே புரியுதா? எதுக்காக?
நம்ம மனசு சுத்தப்படுத்தணும். we want to clear our mind. மனசு இன்டெலிஜென்ட் அவர் எல்லாத்தையும் மூளை புத்தியெல்லாம் க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இதை வச்சுட்டு பகவான் வந்து போக முடியாது. அதுக்காக தான் பகவான் கதைகளை நம்ம கேட்குறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கதைகளை கேட்குறோம். அப்போதான் நம்மளோட மனசுலாம் க்ளீன் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால தான் நீங்கள் பாருங்க, எத்தனையோ வருஷம் கேட்டாச்சு, ஆனால் திருப்பி கேட்கணும். ஏன்னா பகவான் கதா இஸ் அ பியோர் அண்ட் பியோர் அண்ட் பியோர், ரொம்ப தூய்மையானது. அதை கேட்க கேட்க நம்ம மனசுலாம் க்ளீன் ஆகும். உடனே ஆயிடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். அட் சேம் டைம் நம்மளும் நம்மளுடைய தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எது செய்யுங்க, இதெல்லாம் செய்ய. அப்போ நம்மளுக்கு தெரியல என்ன பண்றது? ஐ எம் மாடர்ன், ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சோ மச் திங்ஸ் இருக்கு. ஒரு கோயிலுக்கு போறோம் பாத்தீங்களா, இப்போ ஜஸ்ட் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறோம்னா காரை பார்க் பண்ணிட்டு இறங்கணும்ல, அந்த இறங்குறதுலேயே என்ன பண்ணணும்? இறங்குனதுலேருந்து என்ன பண்ணணும், எப்படி கோயிலுக்கு எப்படி என்டர் பண்ணணும், அங்கே என்ன செய்யணும், ஏன் காலை கழுவணும், வாய் வீட்டில் பூச்சி தானே போறீங்க எல்லாரும், சுத்தமாக சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி போகிறோம். உண்மையா இல்லையா? விரோஷினி உண்மையா இல்லையா? விரோஷினி நம்ம ஃபீட்லாம் வாஷ் பண்ணலாம், குடிச்சதெல்லாம் அழகாக பண்ணுறோம். வாய் நம்ம திரும்பி ஃபீட் வாஷ் பண்ணுறோம். விஜயஸ்ரீ நான் பரவாயில்ல சொல்லியிருக்கிறேன். அங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பவரில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா எடுத்துக்கணும்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்கும். அப்போ தண்ணி நம்மளுக்கு வேணும். தண்ணி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி அந்த பவரை எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம காலை வாஷ் பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு, வந்து சொல்லிட்டே போகலாம். அந்த கோபுரம் எதுக்கு இருக்கு, எதுக்கு கோபுரம் உயர வச்சுக்காங்க, ஏன் ஃப்ளாட்டாக இல்லை, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்காம அப்புறம் ஒன்றும் செய்ய இது தர்மத்தில் ஒன்றும் இல்லை, சாதாரண இதில் ஒன்றும் இல்லை, ஆல் போரிங். அவன் வேற ஒருத்தர் சொல்லி கொடுத்தா டக்கு வெரி குட். ஓகே, நான் எதுவும் சொல்ல, எல்லாமே சேம் தான். ஜீசஸோ அல்லாஹோ எல்லா கிருஷ்ணா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஹூ இஸ் சுப்ரீம் அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம கோல் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம வந்து வாழணும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் லைஃப் நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கும் இந்த வெளியில் ஃப்ளோக் இந்த மலைநாட்டில் ஃப்ளோக் வந்து ரோட்டில் அடிப்பட்டு செத்து போயிருக்கோம். பிராக்னு காடி டயர்லாம் போய் ஏற்றிடும். ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா செத்து எடுக்கும். அந்த செத்து போன ஃப்ளாக்குக்கும் நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட் முடியாது. ஹரே கிருஷ்ணா. जय श्री राम कथा की जय, भगवान श्री रामचंद्र मूर्ति की जय, भगवान श्री राधा गोपाल जी की जय, श्री भगवान श्री जगन्नाथ सुभद्रा महाराज की जय, श्री हनुमान जी की गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. केवल எப்பவுமே சொல்ற